இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு செகண்ட் தொடங்குவோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். கோஜாமிண்ட 2வது ஒர்க் ஷாப்ல உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். ஐ ஆம் சங்கரன், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ சிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட். இன்றைக்கு இந்த ஒர்க் ஷாப்போட மெயின் மோட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க நாலேஜ வளர்க்குற மாதிரியும் அதே நேரம் ரியல் வேர்ல்டில் இருக்கிற டெக் சம்பந்தமான நாலேஜை எடுத்துக்கொள்ற மாதிரி வைக்க போகுது. ஸோ இன்றைக்கு இந்த 2வது ஒர்க் ஷாப்ல மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கரண்ட் வேர்ல்ட்ல இப்போ ஏஐ வந்து ஸ்பீடா பூம் ஆயிட்டு கொண்டு வருது. ஸோ அதை பற்றி இன்றைக்கு எங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்க போறது யாருண்டா, எங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ சிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் சானியன் பிரேம்குமார். அவர் வந்து இந்த செஷனை கண்டினியூ பண்ணுவார். சானி. Yeah. மைக் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நிரோஜிகன் காமிஷா, உங்களோட மைக் ஒரு கம்மி பண்ணுங்க. விசிபிளா இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ நான் சானுஜன் பிரேம்குமார், இன்ட்ரடக்ஷன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒர்க் ஷாப்புக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி, ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ ஏஜென்ட். ஸோ இப்போ ஏஐ வந்து என்ன அளவுக்கு வந்து எவால்வ் ஆகிருக்கு, நாங்கள் வந்து இந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த காம்படிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த ஒர்க் ஷாப். ஸோ சின்ன சின்ன கன்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணி ஒரு ஃப்ளோவாக வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதா இந்த எய்ம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது கொஷின்ஸ்னா நான் இன்றைக்கு ஒரு டைம் ஒன்று தரேன், அதில் ஏதாவது கொஷின்ஸ்னா கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்எல்பி, ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னென்னா, இப்போ ஹியூமன்ஸ் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அல்லது பேசுகிற லாங்குவேஜை வந்து ஒரு மெஷின் அல்லது கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை தான் வந்து நாங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங்ன்றது இப்போ வந்த விஷயம் இல்லை. லைக் கனகாலமாகவே இந்த எங்களோட ஹியூமன் லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மெஷின் வந்து ப்ரொசஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் காலங்காலமாக. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். லைக் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு. தென் இமெயில் ஃபில்டரிங்கன்னா இப்போ ஒரு மெயில் வந்து ஸ்பேமா இல்லது ஓகேயான மெயிலாண்டு ஃபில்டர் பண்ணுறது அது இந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கொண்டு. அதே மாதிரி சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ண்டா ஒரு ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து பாசிட்டிவான கமெண்ட்டா இல்லை அது வந்து பேட் கமெண்ட் அது நெகட்டிவான கமெண்ட்டா அந்த மாதிரி அந்த சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, தேவையான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி கொடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங்னு சொல்லுவோம். நாங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான யூஸ் கேஸ் வந்து சாட்பாட்ஸ்ன்னு சொல்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அறிமுகமாக இருக்கும். சாட்பாட்ண்டா லைக் இப்போ இப்போதைக்கு கதைக்கணும்னா லைக் சாட் ஜிபிடியா இருக்கலாம், இல்லது ஜெமினியா இருக்கலாம், இல்லது நீங்கள் நம்மள அவங்களோட பேங்க்ஸ் ஆப்பில் யூஸ் பண்ணுற இல்லை வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுற இல்லைனா ஒரு டெலி கம்யூனிகேஷன் லைக் டெலி ஸ்டோரில் அலி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சாட்பாட். ஸோ அது வந்து சாட்பாட்ஸ் அது வந்து ஒரு என்எல்பியில் ஒரு வந்து முக்கியமான ஒரு யூஸ் கேஸ். ஸோ இந்த காம்படிஷன் எண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாட்பாட் வந்து ஒரு டெவலப் பண்ணுற அல்லது ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் இது வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து மூவ் ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட் ஆஃப் என்எல்பி அந்த காலத்தில் எப்படி என்எல்பியை அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் எப்படி ப்ரொசஸ் பண்ணாண்டா முக்கியமாக ரூல் பேஸ்ட். அதாவது நாங்கள் வந்து சர்டேனா சில ரூல்கள் வச்சிருப்போம். இப்படி வந்தால் இப்படி நடக்கணும், இப்படி வந்தால் இப்படி இருக்கணும், இப்படி ஒரு வசனம் வந்தால் இதுக்கு இதான் அர்த்தம், ஸோ நீங்கள் இதை செய்யணும் வந்து எல்லாத்தையுமே வெரிக்கு வெரி வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொண்டு வந்து நாங்கள். ஸோ டெக்ஸ்டைல் கம்ப்ளெக்ஸாக யூஸ் கேஸ்கள் கம்ப்ளெக்ஸ் ஆகும்போது இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ரூலாக சொல்லிட்டு இருக்க முடியாது. இது வந்தால் இது பண்ணணும், இது வந்தால் இது பண்ணணும் வந்து. ஹியூமன்ஸ் நாங்கள் எப்படி எவால்வ் ஆனாங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயத்தையோ இல்லை புதுசாக பார்க்குற ஒரு விஷயத்தையோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து புதுசாக பார்ப்போம். அதை என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுவோம். படிப்படியாக அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகி பேசுகிறதோ எழுதுறதோ இல்லைன்னா சாதாரணமாக ஒரு செயலை வந்து ஒரு புதுசாக விஷயத்துக்கு லேர்ன் பண்ணி அதை செய்கிற அந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்எல்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸுக்குள்ள எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ சாட்ஜிபிடியோ கிராமர்லியோ வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு போயமோ எஸ்ஸே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் எடுத்தீங்கன்னா இப்போ கூகுளில் வந்து ஒரு கொஷனை வந்து இப்போ சர்ச் பண்ணீங்கன்னா ஏஐ வந்து அதாவது ஜெமினி வந்து பெக்கில் வந்து தான் ஒரு ப்ரொசஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு சரியான ஆன்சரை வந்து நீங்கள் சர்ச் ரிசல்ட்ஸுக்கு போக முதலே ஏஐ ஓவர்வியூ அப்படின்ற ஒரு இதில் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை சமரைஸ் பண்ணுறது அல்லது ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டுரையை சமரைஸ் பண்ணி கீ பாயிண்ட்ஸை வெளியில் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள், அல்லது ஒரு பெரிய டாக்குமெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ரிட்ரைவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ஒரு லார்ஜ் அதாவது விஷயங்கள் வந்து பெருசா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கூட கூட டாஸ்க்கும் கம்ப்ளெக்ஸ் ஆகும். ஸோ கம்ப்ளெக்ஸ் ஆகிறத ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி என்எல்பி வந்து இன்டெலிஜென்ட் லாங்குவேஜ் மாடல்ஸுக்களால எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதோட வந்து உதாரணமாக இந்த மல்டிலிங்குவல் மாடல்ஸையும் சொல்லிக்கொள்ளலாம். லைக் இப்போ நிறைய லாங்குவேஜில் நாங்கள் ஒரு மாடல் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நிறைய லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் இங்கிலீஷ், சிங்களம், அந்த மாதிரி வேறு மொழிகளில் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து வேறு மொழிகளில் எங்களுக்கு பதிலளிக்கவும் முடியும். அதே மாதிரி இப்போ கிட் செஷன் முதலே நடத்திருப்பீங்க. அதில் வந்து கிட்ஹாப்ல வந்து ஒரு ஃபீச்சராக வந்து கோபைலட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் ஒரு கோட் பண்ணிக்கையோ ஒரு ப்ரொஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொஜெக்டை வந்து செய்துட்டு போய்க்கையோ உங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கொண்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது அல்லது ஒரு பிரேக் வருது ஒரு இடத்துலன்னா நீங்கள் அது சொல்லி எனக்கு ப்ராப்ளம், ஸோ இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது உங்களுக்கு சஜஷன் தரும். இல்லைன்னா ஏற்கனவே அதே மாதிரி சிமிலர் கோடில் வச்சுக்கொண்டு உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஓரளவுக்கு ட்ரை பண்ண அதோட உங்களுக்கு தேவையான கோட் சஜஷன் திரும்பி ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய தேவை அப்படி இருக்குன்னா அதையும் வந்து அது அசஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன்ல வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம் என்எல்பியில். ஸோ அந்த மாதிரியான இப்போ இருக்கிற கம்ப்ளெக்ஸான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் மாடல்ஸை யூஸ் பண்ணிக்கொள்வோம். லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்றது என்னோட அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இது வந்து லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்றது இந்த மாதிரியான கம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ண ஒரு டெக். ஸோ ஸோ லாங்குவேஜ் மாடல் ஸோ பார்த்துட்டோம் வந்து என்எல்பி வந்து கம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ கம்ப்ளெக்ஸான விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ்னா என்னென்னா லைக் பெருசாக புது விஷயம் கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. லைக் இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை வந்து கொடுக்குறீங்க, கோடிட்ட நிரப்பு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி. லைக் இப்போ நீங்கள் ஒரு 4 சொல்ல ஒரு 5 சொல்லு வசனம் இருக்கு, நீங்கள் ஒரு 4 சொல்ல அனுப்பினீங்கன்னா
அந்த அஞ்சாவது சொல்ல அது ப்ரிடிக்ட் பண்ணும். அல்லது எதிர்பார்க்கும் இதா இருக்கும், இதா இருக்கலாம், இதா இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ லவ் டு ஈட் டேஷ் பண்ணி விட்டீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு சொல் வரணும். அந்த சொல் வந்து லாங்குவேஜ் மாடல் வந்து கெஸ் பண்ணும் பீஸான்னு. பீஸாவோ எதுவோ வாட் எவர் எந்த ஃபுட்டாக இருந்தாலும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு த ஸ்கை இஸ் அப்படி என்ற ஸ்பேஸ் விட்டீங்கன்னா த ஸ்கை இஸ் ப்ளூ அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பொருத்தமான ஒரு சொல்லை வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணும், எல்லாம் எதிர்ப்பு வரும். இந்த சொல் வந்து இதுக்கு வரலாம் அந்த மாதிரி. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் வேலைன்றது அதுதான். ஸோ இது வந்து இப்படி ஒரு ஹியூமன் வந்து ஒரு வசனம் வந்து அந்த வசனத்தை எப்படி முடிப்பாருன்னு ட்ரெயின் பண்றது, அதாவது அதுக்கு பழக்கப்படுத்துறது இல்லை சொல்லி கொடுக்குறது. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி நாங்கள் ஒரு எழுத்த பழக்கமோ இல்லை மொழியை பழக்கமோ அதே விஷயம் தான். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை ஃபில் பண்றதுக்கு அதை பழக்கப்படுத்துறது. அப்போ புதுசா ஒரு சென்டென்ஸ் வரைக்க ஏற்கனவே அது லேர்ன் பண்ணி கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த புது வசனத்தை வந்து அது கண்டுபிடிக்கும், அந்த புது சொல்லாது எதிர்ப்பு கூறும். ஸோ அது வந்து நாங்கள் லாங்குவேஜ் மாடல்ஸ் சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த ஸோ ஓகே. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்துட்டா இப்போ வந்து ஒரு புது டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், லேர்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ என்எல்பி என்ன பார்த்துனாங்க, என்எல்பி கம்ப்ளெக்ஸ் ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் ஃபோன் பண்ணி நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. பவர் கட் இஷ்யூ ஒன்று ஜாயின் ஆகிற ஒரு 1 minute சாரி கைஸ், லைக் பவர் கட் ஆயிட்டு லைக் ஆயிட்டு. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்ல. உண்டா? ஓகே. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்துனாங்க. ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது அதுன்ற ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்ன செய்ய போகுதுன்னா வந்து வந்து நிறைய டேட்டா வந்து ட்ரைன் பண்ண போகிறோம். லைக் வச்சு சொல்லணும்னா ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இருக்கிற எல்லா டெக்ஸ்டுவல் டேட்டா சோர்ஸஸையும் வச்சு ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்னன்னா லைக் எல்லாமே பார்த்துருக்கோம் மாதிரி எல்லா டெக்ஸ்டுவலான விஷயமே அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லா புக்ஸையும் படிச்ச மாதிரி சொல்லலாம் சிம்பிளா. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதால் ஆன்சர் பண்ண முடியும், அது லேர்ன் பண்ண விஷயத்த வச்சுக்கொண்டு. ஸோ
கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் ஏற்கனவே பார்த்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது மூவ் அக்யூரேட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும், அல்லது மூவ் கண்டெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நாங்கள் பாவிக்கிற ஒரு சொல், ஒரு வசனம் வந்து, ஒரு ஃப்ரேஸ் வந்து அந்த லாங்குவேஜுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ஸோ அதுக்கண்டு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்கும், ஒரு பழமொழிக்கு அர்த்தம் மாதிரி. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விஷயத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில், அதே மாதிரி ஒரு கோட் எழுதுறது, ஒரு கோட் வந்து எங்களுக்கு தேவையான கோட் வந்து ரைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க், காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இங்கே அதுக்கு இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய டாஸ்க்களை வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் உதாரணத்துக்கு யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடின்றது ஒரு ஜிபிடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பேஸாக வச்ச ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதே மாதிரி ஜெமினை சாட்ல இருக்கிறது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்பாட் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது காம்ப்ளெக்ஸான டாஸ்க்குகளை வந்து ஒரு ஒரு அவேர்னஸோட, அதாவது நாங்கள் அந்த அந்த எங்களோட தேவை நோக்கத்தின் சரியான விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டு ஓரளவுக்கு ஹியூமன்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மாடல். பட் அதுக்காண்டி வந்து லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுது. அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு, எங்களோட கான்சியஸாக ஒரு விஷயத்தை யோசிச்சு திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி அது பண்ணாது. அது என்ன பண்ண போகுதுன்னா, லைக் ஏற்கனவே ட்ரெயினான விஷயங்களை வச்சுக்கணும், ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு அந்த பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி. நாங்கள் சின்னலேருந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு இப்படி வந்தால் இப்படி வேறும் என்ற விஷயத்த லேர்ன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து அது கண்டுபிடிக்கும். இந்த ஒரு சொல்லுக்கு, ஒரு வாக்கியத்துக்கு, இல்லை ஒரு ஒரு பேராகிராஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சிட்டு, அதே மாதிரி சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் அந்த பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்ளும். ஸோ எல்எல்எம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணுதுன்ற வந்து நாங்கள் வரையறுக்க முடியாது. ஏன்னா எங்களோட ஹியூமன் கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கு இல்லை. அது வந்து பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ண போகிறது. நாங்களும் அப்படித்தான் பண்றாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு புது சுச்சுவேஷனை வந்து நாங்கள் அணுகிற எங்களோட ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு இப்போ வரைக்கும் இல்லை. வரலாம், இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ணா, இது ஏஐ டெவலப் பண்றது எப்படி செய்யறது? சாரி, ஏஐ டெவலப் பண்றது ஏஐ டெவலப் பண்றது எப்படி செய்யறது? அது ஒரு வாஸ்டான டாபிக். ஏஐ டெவலப் பண்றது இருக்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ற மாதிரி, இப்போ ChatGPT அந்த மாதிரி. அதுக்குன்னு தனி ஆப் இருக்கா? நான் வந்து இதை ஃபைனல்ல சொல்லட்டா? ஓகேண்ணா. அன்மியூட் பண்ணிடுவாங்க. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி லேர்ன் பண்ணது பார்ப்போம். ஸோ இது நாங்கள் எப்படி வந்து தயார்படுத்துறது அல்லது உருவாக்குறது. ஸோ முதலே காய்ச்ச விஷயம் தான், ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு பேராகிராஃபை வந்து நாங்கள் பிரேக் பண்ணி அதை வந்து கொடுத்து அதோட பேட்டர்ன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒரு ஒரு வசனத்தில் இருக்க ஒவ்வொரு சொல்லுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன, இப்போ முதலாவது சொல்லுக்கும் ரெண்டாவது சொல்லுக்கும் என்ன தொடர்பு, முதலாவது சொல்லுக்கும் மூன்றாவது சொல்லுக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்துல இருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் மற்ற சொல்லுக்கு இடையிலான ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு வாக்கியம் பண்ணது பல சொல் சேர்ந்து வரதால அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். ஒரு லாங்குவேஜை வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, இப்படி வந்தா இப்படி ஒரு ஆன்சர் வர முடியாது பேட்டர்ன். ஸோ இந்த உதாரணத்துல வந்து ஒரு மேரி ஹேட் லிட்டில்ன்றது வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு கண்டெக்ஸ்ட் அல்லது ஒரு இன்புட்னு சொல்லலாம். அந்த இன்புட்டை கொடுக்க ஏற்கனவே லேர்ன் பண்ணதை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வசனம் வரைக்க இந்த சொல் வந்து மிக பொருத்தமா இருக்கும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணி தரப்போறது வந்து ஒரு ஓவராலா இது இன்னும் பண்ண போன்ற விஷயம். ஸோ ஆக லோ லெவல், அதாவது அடியில பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அடுத்த சொல்ல ப்ரிடிக்ட் பண்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சுயநினைவோட கன்சியஸ்னஸா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது இல்லை. இப்படி ஒரு சொல்லு வந்தா இது அடுத்ததை ப்ரிடிக்ட் பண்ணும் என்ற ஒரு சாதாரண விஷயம் தான். ஏற்கனவே வச்சிருக்க அறிவை வச்சுக்கணும். ஸோ அது வந்து தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லேர்ன் பண்றேன்னு சொல்லலாம். ஸோ அதோட ஒரு அப்ளிகேஷன் வந்து சாட்பாட். சாட்பாட்டை வந்து கொஞ்சம் குறிப்பாக பார்ப்போம் இந்த ஒர்க் ஷாப்புக்கு, இந்த காம்படிஷனுக்கு தேவையானது. ஸோ சாட்பாட்ஸ் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி நான் காய்ச்சதான், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அல்லது ஒரு யூசருக்கு இடையில வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தேவையான விஷயத்த வந்து பெற்றுக்கொள்ளதா இல்லை தேவையான விஷயத்த செய்கிறத சாட்பாட்னு சொல்லலாம். சாட்பாட்னு ஒரு ஓவராலாக சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லா நேரம் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு
பெரிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொண்டு கேட்க ஒரு பேங்கிங்கோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருப்பினோம். ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து ஹியூமன் சப்போர்ட் வந்து ரிப்ளை பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு இன்னெஃபிஷியன்ட் வேலை, மற்றது கொஸ்டும் கூட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இயன்ற அளவு தவிர்க்கிறது, அதாவது ஒரு மனித உதவி இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஒரு 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 கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள், ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஹியூமன் தான் செய்யணும். ஒரு உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அல்லது இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற விஷயங்கள் வந்து ஒரு மனிதர் வந்து இருந்து செய்ய தேவையில்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய தேவையில்லை. ஸோ அதை வந்து ஒரு ஆட்டோமேட் பண்றது, அதாவது இயந்திரமயப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து சாட்பாட்ஸை வந்து குறிப்பாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஒரு தேவையான விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு, உங்களுக்கு தேவையான விஷயத்தை உருவாக்குறதுக்கு, லைக் ChatGPT, இந்த கோபைலட், மைக்ரோசாஃப்ட் கோபைலட் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும், ஜெமினி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உதாரணமா சாட்பாட்ஸுக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து ஸோ சாட்பாட்னு பார்க்க அதுக்கு வந்து சில கம்போனன்ட்ஸ் இருக்கு. எப்படி சாட்பாட் வந்து டெவலப் பண்றது, ஸோ அதோட கோர் கம்போனன்ட்ஸை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணி விடுறேன். லைக் என்னென்ன மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்புட், அது நாங்கள் டைப் பண்ண போகிற மெசேஜோ டைப் பண்ண போகிற கொஸ்டினோ சம்திங். ஸோ அதை வந்து யூசர் இன்புட் பண்ணுற விஷயத்த வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ், அதாவது நாங்கள் எங்களோட லாங்குவேஜில் அதை உள்ள கொடுப்போம். ஸோ அதை வந்து ப்ரொசஸ் பண்ணி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்டா மாத்தணும். அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசிங்னு முதலே சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் நடக்கும். அதாவது எங்களோட வசனங்கள், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ்ல இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற நம்பர்ஸ்க்கு வந்து மாறும். அதை வச்சுக்கொண்டு ஏற்கனவே அது ட்ரெயின் ஆன விஷயங்கள், அதாவது அந்த LLM வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆன விஷயத்தை வச்சுக்கொண்டு அதுக்குரிய கண்டெக்ஸ்ட், அதாவது அதை என்ன கேட்கறாங்களோ என்ன தேவையான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வச்சுக்கொண்டு ஏற்கனவே அது ட்ரெயின் ஆன டேட்டாக்குள்ள இருந்து இந்த கேள்விக்கு பொருத்தமான விட அல்லது இந்த சொல் வாக்கியத்துக்கு பொருத்தமான அடுத்த சொல் அதை என்னன்னு கண்டுபிடிச்சு வந்து அதுல சேர்த்துட்டு வரும். ஒரு சொல்லு வந்து வந்தா இதுக்கு அடுத்த என்ன சொல் வருமானது இப்ப கிரியேட் பண்ண ஏற்கனவே இருக்கிற வாக்கியம், இப்போ ஒரு சொல் வந்துட்டு இது முழுக்க வாக்கியமா வச்சுக்கொண்டு அடுத்த என்ன சொல், அப்படி ஒரு ப்ரொசஸா ஒரு செயினா நடந்து ஒரு முழுமையான ஒரு அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி கொள்ளும். அந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து அங்கே மல்டிலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் நான் அடிஷனல் பார்ட், அது இப்போ வேற லாங்குவேஜ்ல கதைக்கிற வரைக்கும் அது தேவையில்லை. ஸோ இந்த முதல் 4 ஸ்டெப் வந்து அதுக்கு பிறகு அது ஒரு யூஸ் அவுட்புட்டா வந்து வெளியில வரும். ஸோ ஓவராலா பார்க்க இதை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம்ன்ற விஷயம் இருக்கு. லைக் இந்த பேக் போன்ல என்ன ஒர்க் ஆக போகுது. ஸோ யூசர் இன்புட் பார்த்துட்டோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து கட்டாயம் இருக்க போகுது. அதோட சாட் ஹிஸ்ட்ரி, இப்போ நீங்க ஒரு விஷயம் காய்ச்சிட்டு வாரீங்க, நீங்க மேலே காய்ச்ச விஷயம் வந்து வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க அதை மட்டும் விட்டுட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா அது உங்கள்கிட்ட இப்ப இருக்கிற இன்புட்டை மட்டும் வச்சுக்கொண்டு அது வந்து பிள்ளையா ஒரு ஆன்சர் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க மேலே காய்ச்ச விஷயம் அதுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சேர்க்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து, அதாவது சாட் ஹிஸ்ட்ரி கதைக்கிற விஷயம் வந்து அதுக்கு சேர்ந்து தான் அதையும் வச்சுக்கொண்டு உங்களோட இன்புட்டையும் வச்சுக்கொண்டு அது ஒரு ஆன்சரை தரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட்டர்ன்ற ஒரு பார்ட் இருக்கு. அதான் வந்து உங்களுக்கு தேவையான ஆன்சரை வந்து வசனங்களா ஒழுங்குபடுத்தி சரியான ஒரு இதுல தரப்போகுது. அதோட இன்டென்ட் டிடெக்டர் விஷயம் இருக்கு. இன்டென்ட் டிடெக்டர்னா உங்களோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது. லைக் இப்ப ஒரு பேங்கிங் சாட்பாட் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ பேங்கிங்ல வந்து இப்ப நீங்க பேலன்ஸ் செக் பண்ண போறீங்கன்னு பேலன்ஸும் செக் பண்ணலாம், அல்லது நீங்க ஒரு பேங்கிங் ஆஃபர்ஸை தெரிஞ்சு கொள்ள போறீங்க, அப்படி வேற யூஸ் கேஸ்கள் இருக்கு. அப்ப நீங்க கேட்கிற கேள்வி வச்சுக்கொண்டு அவர் வந்து எந்த வேலையை செய்யணும், அதாவது பேங்க் பேலன்ஸ் விஷயத்தை அதை நோக்கி போகணுமா, அல்லது பேங்க் ஆஃபர்ஸை நோக்கி போகணுமா, அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள், பண பரிமாற்றம், அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகள் அதுகளை நோக்கி போகணுமான்னு டிசைட் பண்ணி கொள்ளுதான் இன்டென்ட் டிடெக்டர். அந்த மாதிரியான விஷயம் வந்து சாட்பாட்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்க போகுது. ஸோ இன்டென்ட் டிடெக்டர் இருக்கிறதால என்ன யோசனை பண்ணா, லைக் நீங்க வெறுமனே உங்களோட இன்புட்டை மட்டும் கொடுக்காம இன்புட் வந்து எதுக்குரிய எதை வந்து அதோட மெயின் நோக்கம் என்னன்னு நாங்க முதலே டிரெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்குரிய பைப் லைன், அதாவது அந்த அந்த தேவைக்குரிய எப்படி இந்த சாட்பாட் வேலை செய்யணும்ன்றதை ஈஸியா டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். அப்படி டிஃபைன் பண்ணா உங்களோட ப்ரொசஸ் வந்து இன்னும் வினைத்திறனாகவும் ஸ்பீடாகவும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சந்திரன், ஓகே. ஸோ சாட்பாட் பார்த்துட்டோம், ChatGPT ஓகே கூல் ஆன்சர் பண்ணும், நீங்க கேட்ட கலைகளாம் ஆன்சர் பண்ணுது, விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. இப்போ ChatGPT அல்லது ஒரு உங்களோட நார்மலாக சொல்லுவோம் ChatGPT ஒரு LLM, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சாட்பாட்டுக்கு வந்து தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். ஏன் தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து சாட்பாட் அதுகளும் வந்து ட்ரெயின் ஆனது வந்து ஏற்கனவே இருக்கிற வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் டேட்டா, உதாரணத்துக்கு புத்தகங்களை வச்சுக்கொண்டு தான், ஏற்கனவே எழுதப்பட்ட புத்தகங்களை வச்சுக்கொண்டு தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகப்பட்டது. ஸோ அந்த புத்தகங்களுக்கு பேட்டர்ன் வந்து அதுக்கு தெளிவா தெரியும். இப்போ நீங்க
அது அதை உருவாக்கிக்க வந்து இருக்கிற புத்தகங்களை விட அது உருவாக்கின பிறகு வார புத்தகங்கள் இருக்கிற விஷயங்கள் அல்லது அது உருவாக்கின பிறகு நடக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றா அது பழகின விஷயங்கள்ன்றது பழைய புத்தகங்கள், அது உருவாக்கப்பட்ட பிறகு வந்த விஷயங்கள்ன்றது புதுசு விஷயங்கள். அதுக்கு ஸோ அது வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளாதபடியா அது லேர்ன் பண்ணாது. இப்போ நாங்க வந்து எங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரியக்க நாங்க அதை லேர்ன் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை விளங்கி வச்சுக்கொள்ளும். ஸோ எங்களோட பிரெயின் வந்து அப்படித்தான் ஒர்க் ஆக போகுது. இதுக்கு வந்து நாங்க அப்படி ஒரு ப்ரொசஸ் வந்து இதுக்கு இல்லை. ஸோ அது வந்து நாங்க வந்து மேனுவலா கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது ட்ரெயின் ஆன பிறகு வர விஷயங்கள், ஏற்கனவே ட்ரெயின் ஆன விஷயங்கள் வச்சுக்கொண்டு அதால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்க ரெலவெண்டான விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஸ்ரீலங்கான பிரசிடென்ட் யாருன்றது அது ஏற்கனவே ட்ரெயின் ஆன காலத்துக்கு இருக்கிற பிரசிடென்ட் டேட்டா இருந்திருக்கு. இப்ப இவர் எக்ஸ் வந்து பிரசிடென்டா இருந்தவர் என்ன மாதிரி விஷயம் அதுதான் அது எங்களுக்கு ஆன்சரா தரும். அதுக்கு வந்து இப்ப இந்த காலத்துக்குரிய பிரசிடென்ட் யாருன்னு தெரியாது. ஸோ அதை நாங்க தெரியப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஏஐ வந்து லெக் ஆகுது. ஸோ அதை எப்படி நாங்க செய்ய போறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுலயே இப்ப எங்களோட அடுத்த எக்ஸாம் அப்படின்னு ஒரு சாட்பாட்டை கேட்கிறோம். உதாரணமா இப்ப எங்களோட ஸ்கூல் இது, இந்த ஸ்கூல்ல அடுத்த எக்ஸாம் இருக்கு, உங்களோட ஸ்கூல்ல அடுத்த எக்ஸாம் என்னன்றது ChatGPT-க்கோ நீங்க யூஸ் பண்ற LLM சாட்பாட்டுக்கோ தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்? உங்களோட ஸ்கூலை பத்தின விஷயங்களோ அதுவோ அதுக்கு வந்து ட்ரெயினா இருந்தாலும் இருக்கலாம்னு வச்சாலும் உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் வந்து நீங்க இப்ப டிசைட் பண்ற விஷயம், அதாவது இப்போ உருவாக்கிய ஒரு தகவல், அந்த தகவல் வந்து சாட்பாட்டை இருக்கணும்ன்றதுக்கான இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து முதலே உருவான ஒரு விஷயம். ஸோ அது வந்து டுமாரோ வந்து அது ஏற்கனவே படிச்ச விஷயத்தை வச்சோன்னு சும்மா ஒரு ஒரு குழம்பி ஒரு ஆன்சர் தருது டுமாரோ வந்து வைப்பேன். ஸோ அது வந்து ஒரு பிழையான தகவல். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களோட கேலண்டரை வந்து அதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, என்ன வைப்போம் லேர்ன் பண்ண வைக்கிறீங்க. அதை இந்த கேலண்டர் இப்படி இருக்கு, இதை பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ண ஒரு விஷயம், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அது அந்த கேலண்டரை பார்த்துட்டு கேலண்டருக்கு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு வந்து தண்ட அறிவையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஓகே இப்போ வந்து April 21 உங்க டைம் டேபிள் வந்து 21 எக்ஸாம்னா April 21 உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை வந்து கேலண்டர்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தேவை. இந்த மாதிரியான விஷயத்த வந்து நாங்க அச்சீவ் பண்ண மாட்டோம். இந்த ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து அதை அடாப்ட் ஆகி ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவு இதை வந்து கொடுக்குற வந்து நாலேஜ் பேஸ்ன்னு சொல்லுவோம். நாலேஜ் பேஸ்னா ஒரு அறிவு, அதாவது ஒரு தகவலை வந்து கொடுக்குற ஒரு மையம் மாதிரி யோசிக்கலாம். ஏற்கனவே ஒரு சாட்பாட் ஒரு LLM இருக்கும், அதுக்கு நாங்கள் தகவலை வந்து புகுத்துறதுக்கு ஒரு வழிதான் நாலேஜ் பேஸ். ஸோ இந்த நாலேஜ் பேஸ் தான் வந்து சாட்பாட்ல வந்து ஒரு அடுத்த கட்டம். ஓகே, யா. ஸோ ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன், இது வந்து அடுத்த கன்செப்ட். நான் இவ்வளோ நேரம் கழிச்ச விஷயம் தான். எங்களுக்கு ஒரு தகவல், இப்போ உருவாகின தகவல் வந்து சாட்பாட் வந்து எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதால ஆன்சர் பண்ண முடியாது. மேலே இருக்க உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஹூஸ் த பிரசிடென்ட், அது வந்து ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லுது 22ல. ஓகே, ஏன்னா அது அது வந்து அதுக்குரிய தகவலை வந்து பெற்றுக்கொள்ள வழியெல்லாம் கொடுக்கல. அப்ப அதுக்கு ஏற்கனவே ட்ரெயின் ஆன டேட்டால வந்து ரணில் விக்ரமசிங்க பிரசிடென்ட் இருந்திருக்கு. ஸோ அது எப்படி சொல்லுதுன்னா தனக்கு தெரிஞ்ச வச்சுக்கொண்டு இப்ப ரணில் விக்ரமசிங்க பிரசிடென்ட் சொல்லுது. அதோட கீழே இருக்கிற உதாரணத்தை பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட் வந்து அனரகுமார திசநாயக்கன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? ஏற்கனவே அது எப்படித்தான் ரணில் சொல்லிக் கொண்டிருந்தது. எப்படி அனரகுமார திசநாயக்கன்னு சொல்லுதுன்னா அதுக்கு வந்து நாங்க இப்ப இருக்க அறிவை வந்து கொடுக்குறோம். இது வந்து ChatGPT ஜென்ரேட் பண்ண ஆன்சர் உதாரணமா போட்டிருக்கேன். வந்து இப்ப இருக்க அறிவை வந்து அது கொடுக்குறோம், அது எப்படி கொடுக்கணும்னு பார்ப்பேன். அப்படி கொடுக்கும்போது இப்ப சரியான ஆன்சரை வந்து பிரசிடென்ட் வந்து அனரகுமார திசநாயக்கான்னு தெரியுது. உதாரணத்துக்கு இப்படி வந்து ஒரு இப்ப நடக்கிற விஷயங்கள் அல்லது அந்த அந்த சாட்பாட் வந்து பழகாத விஷயங்கள், ஒரு புது விஷயங்கள் வந்து அதுக்கு பழக்கப்படுத்தாத விஷயங்கள் வரைக்க அதை நாங்க ஒரு எக்ஸ்டர்னல் வழியில இருந்து அந்த அறிவை வந்து அதுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எங்களுக்கு தரப்போகுது. ஸோ என்ன விஷயம் என்றா இப்ப ஒரு விஷயத்த வந்து நாங்க எடுக்கணும், புது விஷயத்த எடுக்கணும், அதை கொடுத்து ஒரு புது விஷயத்த ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து நான் சொன்ன இந்த கான்செப்ட் வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். ரிட்ரீவல் என்னன்னா எடுக்கிறது, அதாவது ஒரு விஷயத்தை வந்து பெற்றுக்கொள்றது ஒரு இடத்துல இருந்து. ஆக்மெண்டட் என்றா சேர்க்கிறது. ஸோ ஆக்மெண்டேஷன்ன்றது சேர்க்கிற அர்த்தம். ஸோ எடுக்கிறத சேர்த்து ஜெனரேஷன், அதாவது உருவாக்குறது. ஸோ எடுக்கிற தகவலை சேர்க்கிறத வச்சுக்கொண்டு ஒரு தகவலை உருவாக்குறோம். ஸோ அதான் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன், RAG அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கன்செப்ட். இது வந்து LLM கிரியேட் ஆனி அந்த டெக்னாலஜி வந்த அப்புறம் இந்த நாலேஜ் பேஸ், அதாவது இருக்க ரியல் வேர்ல்டு தகவல்களை ஊத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன், RAGன்னு சொல்லிக் கொள்வோம். சங்கரன், டேட்டா பேசஸ் இருக்கட்டும். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா இப்ப சொன்ன விஷயங்கள் வரைக்கும்?
ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் வரைக்கும். அங்கே இருக்கா வந்துருக்கா? மியூட்ல. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது இது ரிலேட்டடா இல்லை, ஒரு காமனான விஷயம் தான். ஓகே, ஏ வந்து இப்ப நார்மலா ஏ எல்லாத்தையும் பூம் ஆக்கிட்டு வரதால ஏ வந்து மற்ற ஒர்க்ஸை ரிப்ளேஸ் பண்ணுமா அந்த கிட்ட? ஓகே. யா ஸோ அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா சிம்பிளாக கேட்டா, ஸோ ஏ வந்து என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு முதல்ல காய்ச்சிருப்போம். அது வந்து சொந்தமா யோசிக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே பார்த்தது வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு வேலையை செய்ய போகுது. ஸோ ஏ வந்து எப்படி எங்களுக்கு உதவியா இருக்குமே ஒழிய எங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. எங்களை மனிதர்களுக்கு மாற்றா வராது. மனிதர்களுக்கு வந்து ஒரு உதவி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. அதாவது எங்களை ரீப்ளேஸ் பண்ணாது, எங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கும். ஸோ ஏ வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளணும் எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஏனென்றால் லைக் இப்ப வந்து ஏஐ வந்து பயங்கரமா ஒரு பயங்கரமான வளர்ச்சி ஒன்று இருக்கு. அதாவது இந்த எல்எல்எம்ஸுக்கு பிறகு ChatGPT அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பூமா தொடங்கின 2020 பிறகு சரியான வளர்ச்சி. அதுல வந்து தொழில்துறைகளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி வேலைகளும் வந்து இலகுவாக்கப்பட்டு அதே நேரம் வினைத்திறனா செய்யற மாதிரி வந்து மாத்திட்டு வர்றாங்க. ஆனா அது ஒரு வளர்ந்து வர கட்டத்தான் இருக்கு. அதாவது ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கைத்தொழில் புரட்சி அந்த மாதிரி வரலாறு மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு விஷயத்த வந்து அது ஒரு நிறைவு நிலையை அடைஞ்சு போகல. அதாவது ஒரு வளர்ச்சிய பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு தன்னிறைவான ஒரு நிலை வந்து வேணும். அதாவது ஒரு சமநிலை படுற மாதிரி, ஒரு தாக்கம் சமநிலை படுற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு சரியான ஒரு ஒரு அந்த கிராஃப் வந்து போய் ஒரு சரியான ஒரு சமநிலை கொண்டு வரும். அது வரைக்கும் வந்து இது பயங்கரமா வளர்ந்துருக்கால இதை வந்து எல்லாருமே இதை நோக்கி ஓட வேண்டியா இருக்கும். இது ரிப்ளேஸ் பண்ணிருமா, இப்படி மாறிடுமா, அப்படி வருமா. ஆனா அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து இது இந்த மாதிரி ஒரு பூமான ஸ்டேட்லயே போய்கொண்டிருக்கும். இப்போ இதை தெரிஞ்சு கொள்ளதான் வேணும். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப எங்களோட வேலைகளும் எங்களோட எதிர்காலம் இருக்கணும். இதை தெரிஞ்சு கொள்றது வந்து அத்தியாவசியமான விஷயம். ஏனென்றா இது எப்படி ரீப்ளேஸ் ஆகும், அதாவது ஒரு வேலை எப்படி ரீப்ளேஸ் ஆகும்டா மனிதர்களை மாத்தாது. இதை உதவியா யூஸ் பண்ற மனிதர்கள் வந்து இதை யூஸ் பண்ணாத ஆக்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐடி தொழில ஒரு கணனி அந்த டொமைனை ஐடி டொமைனில் சாஃப்ட்வேர் டொமைன் எடுத்தோம்னாலே இப்போ ஏஐ யூஸ் பண்ணி வந்து எஃபிஷியண்டா நாங்கள் ஒரு வினைத்திறன ஒரு வேலையை செய்யக்க அதை யூஸ் பண்ணாம ட்ரெடிஷனல் வே செய்யக்க வந்து இவரை விட இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ற விதங்கள் வந்து நேரம் வந்து சரியான குறைவா இருக்கும். அதே நேரம் ஒரு செய்யற வேலையை வந்து பல மடங்களை வந்து ஈஸியா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முந்தி இருந்த அதாவது ட்ரெடிஷனலா இருக்கிறார்களுக்கும் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கொள்றாங்க. ஸோ ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்டா நாங்க எவ்வளவு வினைத்திறனா அதை பயன்படுத்துறோமோ, எவ்வளவு நல்லா அதை யூஸ் பண்றோமோ, அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து எங்களோட தொழில் வந்து ஒரு எங்களோட தொழில் எங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்ல ஸ்டெடியான ஸ்டேட்ல மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டாயம் வந்து தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். ஆனா அந்த ரீப்ளேஸ் பண்றன்ற அதாவது அது எங்களோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுமன்றது வந்து சரியான ஒரு பாதம் இல்லையா நினைக்கிறேன். ஸோ யா தேங்க்யூ சானியன். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து அது காமனான கொஸ்டின். லைக் யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நாளைக்கு இடையில வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த லாஸ்ட் செஷன் நடந்த அதே யூடியூப் அதே சேனல்ல தான் நாங்கள் இதையும் அப்லோட் பண்ணுவோம். நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி. தேங்க்யூ. இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்க தேங்க்யூ சார். ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஸோ என்னென்ன பார்த்துறாங்கன்னு பார்ப்போம் இருக்கா. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங் என்னென்ன பார்த்துறாங்க. எங்களோட லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
அதுக்குரிய இது வந்து லாங்குவேஜ் மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை தந்தா அடுத்த வசனத்தை சொல்ல கண்டுபிடிக்கிறது. அது பெருசாது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றோம். ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வச்சு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம். சாட்போட் என்ன செய்யுதுன்றா எங்களோட யூசர் இன்புட்டை வச்சுக்கொண்டு தானே இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஆன்சரை தரப்போகுது. ஓகே, சாட்போட் எல்லாம் ஆன்சர் ஃபைன். ஆனா இப்ப நடக்கிற விஷயத்த அது எப்படி தெரிஞ்சு கொள்ளுது, அதாவது ரெலவென்ட் ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு அறிவை வந்து நாங்கள் வெளியிலேருந்து அதுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன், அதாவது ரேக் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு நாலேஜ் பேஸ். ஸோ நாலேஜ் பேஸ் அண்ட் வரைக்க எப்படி அந்த நாலேஜ் பேஸ் இருக்குமென்றதான் இனி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெக்டர் டேட்டா பேஸஸ் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. வெக்டர் டேட்டா பேஸ்ல வெக்டர்னா தெரியும் உங்களுக்கு, காவி. ஸோ காவி வந்து டேட்டா பேஸஸ்ன்றது டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸோ இந்த காவிகள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் தான் வெக்டர் டேட்டா பேஸஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ வெக்டர் டேட்டா பேஸஸ் வரைக்க இப்போ எங்களுக்கு தகவல்கள் புது புது தகவல் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு படம், ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு, ஒரு ஆடியோ, அதாவது ஒரு வசனங்கள் ஒளிக்குறிப்புகள் இருக்கு, ஆடியோ ஒன்று இருக்கு, இமேஜ் ஒன்று இருக்கு, அதோட டெக்ஸ்ட், இந்த மாதிரி புது புது டெக்ஸ்ட், புது புது இன்ஃபர்மேஷன் வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுகளை வந்து நாங்கள் இப்படி ஒரு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் மாதிரி சேமிக்கிறது அந்த ஒரு சவால் ஒன்று இருக்கு. வெறுமனே டெக்ஸ்டா சேமிச்சா நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், ஒளியான நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம், படம்னா நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை வந்து கம்ப்யூட்டர் எப்படி வந்து ஜெருஷா வீடியோ ஒன்று. ஸோ இந்த விஷயத்த வந்து நாங்கள் எப்படி கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்ற போகிற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு. அதுதான் வெக்டர் டேட்டா பேசஸ். அந்த தகவல்களை வந்து காவி வடிவில் நாங்கள் சேமிச்சு வைக்கிற ஒரு விஷயம். ஸோ காவி வடிவில் சேமிக்கிறோம்டா அப்படின்னா ஒரு வசனத்தையோ ஒரு சொல்லி ஒரு தகவலையோ எடுக்கிறது, எழுத்து வாக்கியங்களை எடுக்கிறது, வாக்கியங்களை பிரித்து வாக்கியங்களை வந்து நம்பர்ஸா மாற்றுறது, அதாவது ஒரு நம்பர்ஸா மாற்றி ஒரு காவி வடிவில் சேமிச்சு வைக்கிறது. அதாவது ஒரு காவி வந்து ஒரு வசனத்தையோ ஒரு சொல்லியோ குறிக்கும். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற காவியல் வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கு கிட்டே இருக்க காவி மாதிரி சேமிச்சு வைப்பாங்க. ஸோ அதாவது ஒரு விஷயம் தகவல் இருக்கு, அதை நம்பரா மாற்றி ஒரு சேமிச்சு வைக்கிற மாதிரி யோசிச்சுக்கொள்ளலாம் இப்போதைக்கு. ஸோ அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரான டேட்டா இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத இந்த படங்கள், இமேஜஸ், அதாவது ஒளின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத விஷயம். அது ஒரு வந்து சாதாரணமாக சேமிக்கிற மாதிரி டேட்டாவா அப்படி சேமிக்க முடியாது. ஸோ அதை வந்து காவியா சேமிக்க போறோம். ஸோ இந்த காவியா சேமிச்சா என்ன இதண்டா என்ன எப்படி இது யூஸ் ஆக போறதுன்னா, இப்போ ஒரு தகவல் வந்து எங்களுக்கு தேவை, சாட்போட்டை வந்து கேட்கிறோம், சாட்போட்டை வந்து தகவல் இல்லை. ஸோ இந்த சாட்போட் வந்து என்ன செய்ய போகுதுன்னா, இந்த காவி டேட்டா பேஸ், வெக்டர் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி ஒரு தகவலை வந்து இங்க இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தகவலை அங்க இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து அதை வந்து எங்களோட கேள்வியோட சேர்த்து எல்எல்எம் கொடுக்க போது இந்த தகவலையும் இந்த கேள்வியையும் வச்சுக்கொண்டு அடுத்த சொல் என்ன வரும்னு கண்டுபிடிக்கும். இப்படி கொடுக்க என்ன நடக்கும்டா, இது பழைய தகவல்ல இருந்து ஆன்சர் எடுக்காம ஏற்கனவே இதுக்கு தகவல் கொடுத்துட்டோம். அதாவது கேள்வி பந்தியை பத்துபடி எழுதுற மாதிரி சொல்லலாம். சிம்பிளா சொல்றேன்டா, பந்தி ஒன்று கொடுத்துட்டோம், தேவையான பந்தியும் கொடுத்துட்டோம், தேவையான கேள்வியும் இருக்கு, பந்தி இருக்கு, இதுல இருந்து விடையெடுத்தாங்க என்ன மாதிரி, அதாவது நாங்க பந்தியை வச்சு விடைய எழுதுறோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த வெக்டர் டேட்டா பேஸ் கான்செப்ட். ஸோ அதை நேரா பந்தி என்ன அப்படி ஸ்டோர் ஆகாம ஒரு காவி என்ற வடிவில சேமிச்சு வைக்க போறோம். அந்த காவியில இருந்து சரியான தேவையான காவியை முதல்ல வழியில் இருக்கணும். ஏன்னா நீங்க எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உருவாக்கிக்கொண்டே இருக்கும், மனத்தியாளத்துக்கு பில்லியன் கணக்கில் டேட்டா வந்து உருவாக்கிக்கொண்டே இருக்கும் இந்த ரியல் இப்ப இருக்க வேர்ல்டுல. ஸோ அவ்வளவு டேட்டாவையும் வந்து நாங்க வந்து இப்படி வச்சிருக்காம காவியா வச்சிருக்கோம். தேவையான காவியை தான் நாங்க எடுக்க போறோம். தேவையில்லாத காவியல் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு பிரயோசனப்படாது. இப்போ சரியான பந்தியை கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்கு தானே. நிறைய பந்திகள் இருந்தாலும் எங்களோட மொழியில சொல்லணும், நிறைய பந்திகள் இருந்தாலும் சரியான பந்தியை கண்டுபிடிக்கணும். ஸோ சரியான பந்தியை கண்டுபிடிக்கிறது வெக்டர் சர்ச். அதுக்கு உதவ போறது வெக்டர் இண்டெக்ஸிங். இந்த கான்செப்ட் பெருசா தேவையில்லை உங்களுக்கு. வெக்டர் சர்ச் என்னன்னா தேடி கண்டுபிடிக்கிறது, சரியான பந்தியை கண்டுபிடிக்கிறது. அது எப்படி சரியான பந்தியை கண்டுபிடிக்கிறது அடுத்த இதுல பார்ப்போம். சரியான பந்தியை கண்டுபிடிச்சிட்டா எங்களுக்கு ஆன்சர் வந்து சரியா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இப்ப எங்களுக்கு தேவையான பந்தி எதுன்னு கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தேவையான பந்தின்றது இதுக்கு ஒத்த பந்திகள், அதுக்கு இதுக்கு சரியா பொருந்துற பந்திகள் அல்லது சிமிலரான ஒற்றுமையான அல்லது சிமிலரான பந்திகள் அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப சிமிலரான காவிகள். இப்ப ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வியை நாங்க ஒரு காவி மாதிரி மாத்திட்டு
ஏற்கனவே இருக்கிற காவிகள்ல இதுக்கு பொருத்தமா இருக்கிற இந்த காவி, இந்த கேள்விக்குரிய பந்தி எதென்ன மாதிரி இந்த காவிக்குரிய பொருத்தமான காவியை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச காவியை வச்சுக்கொண்டு காவியை வெளியில எடுத்துட்டு அந்த காவியை வந்து திரும்ப எழுத்தாவோ எங்களுக்கு தேவையான வடிவமா மாத்திட்டு இப்ப கேள்வி இருக்கு காவி இருக்கு, இந்த ரெண்டையும் வச்சு கொண்டு வந்து எங்களுக்குரிய பதில நாங்க செட்போர்ட்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் வந்து வெக்டர் டேட்டா பேசஸ் வந்து பயன்படுத்த போது உதாரணத்துக்கு வந்து இங்க உதாரணம் கொடுத்திருப்போம். இந்த பைன் கோன், விபிஏ, குரோமா, ரெடிஸ், அதாவது புது புது ஒவ்வொரு வெக்டர் டேட்டா பேசஸ் ஒவ்வொரு டெக்னாலஜியில வைக்காடுறது. சும்மா உதாரணத்துக்கு வந்து இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தூரங்களை வந்து இப்போ ஒரு ரெண்டு காவிக்கு இடையிலான தூரம் பண்ண மாதிரி ரெண்டு புள்ளிக்கு இடையிலான தூரம் பண்றது வந்து இந்த ஈக்குவலியன் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து ரெண்டு காவி எக்ஸ் மைனஸ் ஒய் y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2 அந்த மாதிரியான சமன்பாடுகள் இருக்குமே. ஸோ அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் அல்லது கொசைன் சிமிலாரிட்டின்றது ரெண்டுக்கு இடையிலான டாட் ப்ராடக்டை வச்சு அந்த கொசைன் சிமிலாரிட்டி அந்த கொசைன் ரெண்டு இடையிலான கோணங்களை வச்சுக்கொண்டு அது எவ்வளவு பொருத்தம் ஒற்றுமையா இருக்கு அல்லது ரெண்டு இடையிலான தூரத்தை வச்சுக்கொண்டு அது எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த சிமிலாரிட்டி அதாவது ஒற்றுமையை கண்டுபிடிக்கிற விஷயம் வெக்டர் சர்ச் என்ற விஷயத்துக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து வேற வேற விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஸோ இதுகளையும் இந்த விஷயத்துல பார்த்துக் கொள்ளலாம். தங்கரண்ணி ஸோ நான் முதல்ல சொன்னேன் தானே, இப்போ லைக் வெக்டர் டேட்டா பேசஸ் வந்து காவியா ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த காவிக்கு வந்து எம்பெடிங்ஸ் பேர் இருக்கு. ஸோ எம்பெடிங்ஸ் என்னன்னா அதை வந்து ஒரு காவி, இப்போ நீங்க காவி வந்து இப்போ ஆள்கூறுகள் சொல்ற மாதிரி எக்ஸ் ஒய்ல காவிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு டைமென்ஷன் தான் எக்ஸ் ஒய் செட் எப்பவுமே 3 அச்சு இருந்தா 3 டிமென்ஷன் மாதிரி மல்டிபிள் டிமென்ஷன்ஸ்ல இருக்கு. வேணும்னா இப்ப ஒரு தகவல் இப்ப ஸ்ட்ரக்சர்டான தகவல்ண்டா டேட்டா அந்த மாதிரி டேட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரக்சர்டான தகவல் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அது வந்து இப்போ ஒரு நம்பர் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நம்பருக்கு வந்து ரிப்ரசென்ட் பண்றது ஈஸி காவியில. ஆனா இப்போ ஒரு வசனமோ ஒரு சொல்லோ அல்லது பேராகிராஃபோ அல்லது டாக்குமெண்ட் ஒரு பெரிய டாக்குமெண்டா இருக்குன்னு எப்பவுமே இதை வந்து இப்படி ஒரு ரெண்டு ஆள்கூரை வச்சுக்கணும், எக்ஸ் ஒய்யை வச்சுக்கணும், எக்ஸ் ஒய் செட் உதாரணத்துக்கு 3 அச்சை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு காவியா இதை மாத்துற ஒரு சவால் இருக்கு. அதுக்கு வந்து மல்டிபிள் வேற 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 டிமென்ஷன் எக்ஸ் ஒய் செட் மாதிரி அது ஒரு 3 மாதிரி ஒரு 100 150 200 300 அந்த மாதிரி வேற வேற டிமென்ஷன் அதை உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது. லைக் வெற்று கண்ணுக்கு பார்க்க 3 அச்சு 4 அச்சு பார்க்க ஒரு டிமென்ஷன் போகாத மாதிரி எக்கச்சக்கமான டிமென்ஷன் வேற 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 டிமென்ஷன் வேற 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 அச்சுகள்ல வந்து அந்த காவியல் வந்து ரிப்ரசென்ட் ஆகி இருக்கு, அதாவது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு இருக்கு. அதை எடுக்கிறோம், ஒரு சென்டென்ஸை எடுக்கிறோம், உடைக்கிறோம், அது வந்து பல காவிகள ஒரு கோர்வையா வந்து காவியா வந்து நாங்க மாத்துறோம். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து object 1 object 2 object 3 என்று இருக்கு. ஸோ அது வந்து ஒரு எம்பெடிங்ஸ் மாடல்ன்றது எம்பெடிங்கை உருவாக்குற ஒரு மாடல். அது வந்து இப்போ ஒரு 0.6 0.3 0.1 ஒவ்வொரு காவின்ற ஒரு பரிமாணங்கள் மாதிரி ஒவ்வொரு அச்சன் மாதிரி வச்சு கொண்டீங்கன்னா ஏபிசி அப்படின்னா 200 300 நம்பர்ஸா வந்து அதை ரீப்ரசென்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ரீப்ரசென்ட் பண்ணி அதை நாங்க ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோர் பண்றதுல இருந்து தான் நாங்க ஒரு சரியான பந்தியை கண்டுபிடிக்கிற மாதிரி சரியான காவியை வந்து வழியில எடுக்க போறோம். சங்கரன் அடுத்தது அதான் எம்பெடிங்ஸுக்கு ஒரு அறிமுகம் மாதிரி. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு உதாரணமா பார்த்தோம்னா உதாரணமா பாருங்க, முதலாவது கொஸ்டின் வந்து என்னன்னா ஹூ இஸ் த கிங் லாஸ்ட் கிங் ஆஃப் கிங்டம் கண்டி, அதாவது கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னன் யார்? அதான் எங்களோட கேள்வி. எங்கள்கிட்ட வந்து 2 சென்டென்ஸ் தான் இருக்கு. நீங்க காவியில நிறைய விஷயத்த சேர்க்கணும்னு சொன்னமே, நாங்க ஒரு அந்த காவி டேட்டா பேஸ் வெக்டர் டேட்டா பேஸ் 2 சென்டென்ஸ் தான் வச்சிருக்கோம் வைப்போம். உதாரணத்துக்கு முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க போன் கண்ணசாமி வாஸ் த லாஸ்ட் ஆஃப் 4 kings to rule the kingdom of Kandi in ஸ்ரீலங்கா. கண்டராஜேந்திரன் கடைசி மன்னன், கடைசி 4 மன்னன்ல ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் இருக்கிறான்றது முதலாவது வசனம். 2வது வசனம் என்ன சேர்த்து வச்சிருக்கோம்னா the British invaded the kingdom of Kandy in 1803 and 1815. அதாவது பிரிட்டிஷ் வந்து கண்டி ராஜ்யத்தை வந்து 1803லயும் 1815லயும் வந்து ஆக்கிரமிப்பு செய்த வேண்டிய 2 விஷயம் இருக்கு. இந்த 2 தகவல் இருக்கு எங்கள்கிட்ட. ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்குரிய தகவல் எதுன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். அதைத்தான் இந்த எம்பெடிங் மாடல் கீழே படத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின் சென்டென்ஸ் 1 சென்டென்ஸ் 2 அதை எம்பெடிங் மாடலுக்கு போய் இங்க வந்து நம்பர்ஸா வந்து அதை ரிப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அது எங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஸோ நம்பரை ரிப்ரசென்ட் பண்ணி அந்த 2க்கு இடையிலான ஒரு எப்படி சொல்றது ஒரு சிமிலர், அதாவது 2க்கு இடையிலான எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்றதை வந்து நாங்க ஒரு நம்பரை வந்து ரிப்ரசென்ட் பண்றோம். அப்ப முதலாவது ஒற்றுமையை பாருங்க 0.70, 2வது ஒற்றுமையை வந்து 0.52. அதாவது இதுக்கும் அதுக்கும் இடையிலான ஒற்றுமை வந்து 0ல இருந்து 1க்குள்ள போற மாதிரி யோசிச்சோம்டா அது எளிய பெருமானம் 0 உயர்ந்த பெருமானம் 1 0.7 வீதம்
முதலாவது சென்டென்ஸும் முதலாவது அந்த கொஸ்டினும் சென்டென்ஸும் பொருத்தமா இருக்கு. 0.5% முதலாவது கொஸ்டினும் அந்த சென்டென்ஸும் ரெண்டாவது சென்டென்ஸும் பொருத்தமா இருக்கு. அப்ப இதுக்கு மிக பொருத்தமான சென்டென்ஸ்ன்றது அந்த முதலாவது சென்டென்ஸ் தான். 0.7 வருமானம் வந்து அதுல பெற்றுக்கொண்டது. ஸோ அதைத்தான் வந்து நாங்க சரியான ஒரு பந்தியை கண்டுபிடிக்கிறோம். அந்த பந்தியை வச்சுக்கொண்டா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு மிக எளிய உதாரணம். 2 வாக்கியங்களை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வியை ஆன்சர் பண்ணணும். அது இது வந்து அதுக்குரிய உதாரணம். இந்த விஷயம் ஓகேவா? இது விளங்குதா? அண்ணா இது மீட்டிங் எப்ப முடியும்? மீட்டிங் ஒரு 8 அரௌண்ட் 8 வரைக்கும் நடக்கும். இது எந்தலையா ஏஐ எப்படி டெவலப் பண்றேன்னு சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுப்போம். திரும்பி சொல்லுங்க சார். இது திரும்பி சொல்லணும் தம்பி. அண்ணா எனக்கு விளக்கம். ஓகே 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 நான் ட்ரை பண்றேன். ஓகே திரும்ப பார்ப்போம். ஓகே இந்த விஷயம் தானே சொல்றீங்க? ஓகே ஓகே ஸோ திரும்ப வருவோம். ஓகே பார்ப்போம். இப்போ உதாரணத்தையுடைய போறேன். முதலாவது கேள்வியும் அந்த 2 வசனங்களும் வழங்கி நான் என்ன சொல்ல வருதுண்டு. ஓகே ஸோ அந்த 2 வசனத்திலையும் வந்து எது இந்த கேள்விக்குரிய பொருத்தமான வசனம் வந்து எங்களால் வழங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தானே. முதலாவது வசனம் தான் பொருத்தமா இருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு இல்லையா? கடைசி என்ன நேரன்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய பொருத்தமான வசனம் வந்து முதலாவது. இதை வந்து நாங்க எங்களோட இன்டெலிஜென்ட் சிஸ்டமோ இல்லை கம்ப்யூட்டரை வந்து நாங்க கண்டுபிடிக்க வைக்கிறோம். அதான் நாங்க செய்ய போற விஷயம் இந்த விஷயத்துல. சிமாண்டிக் சிமிலாரிட்டி எம்பெடிக் வசனங்களை பார்த்து சொல்லுகளை பார்த்து குழம்ப வேணாம், சொல்லலை பார்த்து யோசிக்க வேணாம். ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே வெக்டர் டேபிள் இந்த காவியா அதை ஸ்டோர் பண்ண விஷயம் சொன்னாங்க தானே. இதுகளை வந்து இந்த சென்டென்ஸ் 1 2 நாங்க காவியா மாத்தி வச்சிருப்போம். ஏ காவி பி காவின்னு வச்சிருங்களேன். ஏ காவி பி காவின்னு 2 காவி வச்சிருக்கோம். பட் நாங்க ஒரு சி காவியை கொடுக்க எந்த காவி வந்து இந்த சி காவி கிட்ட வரும், அல்லது நாங்க கொடுக்குற சி காவி வந்து ஏ காவியோட கிட்ட இருக்குமா பி காவியோட கிட்ட இருக்குமான்ற விஷயத்தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த விஷயம் விளங்குதா? அதாவது காவி கிட்ட இருக்கிற அர்த்தம்ன்றது எதுக்கு எந்த காவி ஏக்கு நெருக்கமா சி வருமா பிக்கு நெருக்கமா சி வருமானது. ஓகேவா? ஓகே ஸோ ஏ காவி கிட்ட சென்டென்ஸ் 1ன்றது ஏ காவின்னு வைப்போம், சென்டென்ஸ் 2 பி காவின்னு வைப்போம். ஏ காவி கிட்ட வர போதா பி காவி கிட்ட வர போற விஷயம் தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ கொஸ்டினை வந்து சி காவின்னு வச்சோம்னா சி காவியை வந்து ஏ காவியும் பி காவியும் எப்படி காவியா மாத்திரன்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. எம்பெடிங் மாடலுக்கு நடக்க போற விஷயம். எங்களுக்கு பெருசா விளக்கம் தேவையில்லை. சொல்லுகளை உடைச்சு சொல்லுகளுக்கு நம்பர்ஸை கொடுத்து அந்த நம்பர்ஸுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்தி அதை காவியா மாத்திரம். அதான் எம்பெடிங் மாடல் செய்ய போகுது. பெருசா எங்களுக்கு விளங்க தேவையில்லை. ஒரு வசனம் அதை எண்களா மாத்திரதான் இந்த எம்பெடிங் மாடல். இந்த நடுவுல எம்பெடிங் மாடல் ஒன்று இருக்கு ப்ளூ கலர்ல. சொல்லு வசனங்களை காவியா மாத்திரம் அதை செய்ய போகுது. ஸோ ஏற்கனவே சென்டென்ஸ் 1 ஏ காவியா மாத்திட்டு சென்டென்ஸ் 2 பி காவியா மாத்திட்டு ஸோ மாத்தினா வச்சுக்கொண்டு இப்ப ஒரு 3வது கொஸ்டின், அதாவது நாங்கள் கொஸ்டினை கொடுக்குறோம். 3வது விஷயமா கொஸ்டினை கொடுக்குறோம். இந்த கொஸ்டினை வந்து அது என்ன செய்யுதுன்னா சி காவியா மாத்தணும் வைப்போம். சரியா? ஏற்கனவே அதை எப்படி ஏ காவி பி காவியம் உருவாக்கிச்சோ அப்படியே உங்களோட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சி காவியை உருவாக்குது. உருவாக்கின சி காவியை கொண்டு போய் அந்த அந்த காவி வரைபடங்கள் இருக்குன்னு தானே, அந்த வரைபடத்துல வந்து காவி வரைபடங்கள் இருக்குன்னு தானே, இந்த வரைபடங்கள்ல வந்து அது வந்து பொருத்தி பார்க்க போகுது. அந்த காவி வந்து அந்த வரைபடத்துக்கு போய்க்க அந்த காவி வந்து ஏக்கு கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்டா, இந்த காவிக்கு மிக நெருக்கமா இருக்கிற காவி சிக்கு மிக நெருக்கமா இருக்கிற காவி ஏ காவி. அப்ப ஏ காவியை தான் நாங்க ஆன்சர் பண்ண பதிலளிக்க பயன்படுத்த வேணும். இல்ல அந்த காவி பி காவி கிட்ட போச்சுன்னா நாங்க பயன்படுத்தப்பட வேண்டிய ஆன்சர் வந்து பயன்படுத்த வேண்டிய வசனம் வந்து 2வது பி காவி. இப்ப நாங்க சி காவியை இந்த கேள்வியை சி காவியா மாத்தினோம்டா அது எந்த வாக்கியத்துக்கிட்ட போய் நிக்கணும்? ஏ காவியா பி காவியா? சென்டென்ஸ் 1 2 அதுக்கு இருக்குதா? ஸோ இப்போ நான் ஒரு வசனத்தை கொஸ்டினை உருவாக்கினோம்டா சி காவியா மாத்திரம்டா அந்த காவி வந்து ஏ காவி கிட்ட வந்து நிற்கும். அதுல இருந்து என்ன விளங்கும்டா
இந்த முதலாவது வசனம் தான் இந்த கேள்விக்குரிய பொருத்தமான பந்தி. எங்களோட மொழியில சொல்லணும்னா பொருத்தமான ஒரு பந்தியா இருக்கு. அந்த பந்தியை வெளியில எடுத்து அந்த பந்தியை வச்சுக்கொண்டு இது சாட்பாட் வந்து பதிலளிக்க போகுது. இதுதான் இங்க நடக்க போற விஷயம். ஓகேவா இருக்கா? விதுஷன் சரியா? சரி, விலங்குல என்ன கேட்டுக்கொள்ளுங்க. திரும்ப சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நாங்க அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததுக்கு போகலாம் அண்ணா. ஓகே, ஸோ நாங்க பார்த்துட்டோம். அதாவது ஒரு தேவையான விஷயத்தை எப்படி எடுக்க போறோம்னு பார்த்துட்டோம். காவியா மாத்தி காவியை வச்சுக்கொண்டு இது கிட்ட இருக்க காவியோ இல்லை இது பொருத்தமான காவியோ அந்த காவியை எடுத்து இப்ப இருக்கிற கேள்வியோட சேர்த்து நாங்க ஒரு பந்திக்கு பார்த்து இப்படி எழுதுற மாதிரி கொடுக்கலாம். இதை வந்து நாங்க ஒரு 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 ஃப்ளோவா பார்ப்போம். ஒரு ஒவ்வொரு படிமுறையா அது எப்படி நடக்க போகிற விஷயத்த பார்ப்போம். சரி, ஸோ முதலாவது வந்து ப்ராம்ப்ட் பிளஸ் குவரி. ஸோ முதலாவது ஸ்டெப்பை பாருங்க. ப்ராம்ப்ட் பிளஸ் குவரின்றது ப்ராம்ப்ட்ன்றது நீங்க கொடுக்க வேண்டிய நீங்க கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஜட்ஜிப்ல போய் கதைக்கிறீங்களா இல்லது ஏதாவது விஷயத்த கேட்குறீங்களான்னா இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த கடைசி மன்னன் யார் அல்லது அந்த மாதிரி இப்போ இந்த அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் எப்பவுமே. ஸோ அது வந்து ப்ராம்ப்ட் பிளஸ் குவரி. ப்ராம்ப்ட் என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நீங்க எப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். சில நேரம் நீங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு பெரிய ஆன்சரா தேவைப்படலாம், விளக்கமா இருக்கணும், அல்லது ஷார்ட் ஆன்சர் ஒரு சொல்லுல பதிலளிக்கணும், இல்லை அதை ஒரு நகைச்சுவையா சொல்லணும், இல்லை அதுக்கு எதிர்மாறா கதைக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற தேவைகள் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்ப சில நேரம் இதை வந்து எனக்கு விளக்கப்படுத்து, அதாவது விளக்கு அந்த மாதிரி கேள்வி அல்லது ஒரு வரியில பதில் எழுதலாம், இல்லை விளக்கமா எழுதலாம். ரெண்டு விதமா தேவைப்படுற இயக்கம் தேவைப்படுற நேரம் இந்த ப்ராம்ப்டை வந்து நாங்க மாத்திக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி தேவை, ஒன் வேர்ட்ல ஆன்சர் அல்லது ஒரு பந்தியா விளக்கமா ஆன்சர். ஸோ ப்ராம்ப்ட் பிளஸ் குவரி. குவரி என்ற என்னன்னா நாங்க கேட்க போற கேள்வி கண்டிப்பாக கடைசி மேன் யாருன்றது குவரி. ஸோ ப்ராம்ப்ட் பிளஸ் குவரி இருக்கு. இந்த குவரி வந்து இன்ஃபர்மேஷன் குவரி வந்து இன்புட் எடுத்து இந்த ரெண்டாவது ஸ்டெப் குவரி வந்து சர்ச் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் என்ற ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகும். குவரி போய் இந்த சர்ச் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் விஷயத்துக்கு போகும். சர்ச் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ன்றதுதான் நாங்க பார்த்த ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன், அதாவது ரெக்கான விஷயம், அதாவது ஒரு நாலேஜ் பேஸ். அது இந்த வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் சோர்சஸ் கொடுத்துருப்போம். ரெண்டு விஷயம் இருக்கும் படத்துல போட்டிருக்கு உதாரணத்துக்கு. ஸோ நாலேஜ் சோர்சஸ். ஸோ இந்த ரெண்டு நாலேஜ் சோர்சஸ்ல இருந்து, அதாவது மல்டிபிள் வேற நாலேஜ் சோர்ஸ்ல இருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை வழியில் எடுக்கும். இப்போ நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி காவியில இருந்து எது மிக நெருக்கமா இருக்கிற காவியன்றதை கண்டுபிடிச்சு அந்த காவியை வழியில் எடுக்கும். வழியில் எடுத்தா மூன்றாவது ஸ்டெப் வந்து அந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க எடுத்த காவி வந்து அந்த வசனங்கள் வழியில் எடுக்கப்பட்டு அதுக்குரிய வசனம் வழியில் எடுக்கப்பட்டு அந்த வசனம் வந்து இந்த சாட்பாட்டுக்கு வந்து வழங்கப்படும். அதாவது ஒரு அறிவா வழங்கப்படும், அல்லது ஒரு தெரிவு செய்யப்பட்ட பந்தியா வழங்கப்படும். ஸோ அந்த விஷயமும் இருக்கு. அதோட நீங்க ஏற்கனவே கேட்ட நாலாவது ஸ்டெப்புக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த ப்ராம்ப்ட், அதாவது ஏற்கனவே கொடுத்த அறிவுறுத்தல்கள், அதோட உங்களுக்குரிய கேள்வி குவரி, அதோட என்ஹான்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் சொல்றதுதான் நீங்க எடுத்த ஆன்சர், அதாவது நீங்க எடுத்த பந்தி. அந்த பந்தி இந்த மூன்று விஷயத்தையும் வந்து நாங்க வந்து இங்கே இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் ஒரு இன்புட்டா. ஸோ இந்த இன்புட்டை கொடுத்தா ஏற்கனவே கேட்ட கேள்வி இருக்கு, அதுக்குரிய அறிவுறுத்தல்கள் இருக்கு, அதுக்குரிய சரியான பந்தி இருக்கு. இந்த மூன்று விஷயம் இருக்கு. அதால சரியான ஆன்சர் எங்களுக்கு பெற முடியும். சரியான ஆன்சர் தந்தது வந்து அஞ்சாவது ஸ்டெப்பா வந்து டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸா வந்து ஜெனரேட்டட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸா வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதான் அதுல ஒரு ஓவரால் ஒர்க் ஃப்ளோ. உங்களோட கம்படிஷனுக்கு தேவைப்படுற விஷயங்கள்ல இதுவும் உண்டு. நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அதுல நீங்க பயன்படுத்த வேண்டி, இந்த அறிவை வந்து நீங்க பயன்படுத்தி செய்ய வேண்டி இருக்கலாம் உங்களோட கம்படிஷன். ஸோ இந்த விஷயத்தை தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. என்ன ஒரு இது எப்படி நடக்க போகிற விஷயத்த ஃப்ளோவா வழங்கிக் கொள்ளுங்க. ஆக பேசிக்கா விஷயம் வந்து எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ஹை லெவல்ல இப்ப உங்களுக்கு விஷயத்த கேட்ட இந்த விஷயத்த உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, இந்த விஷயத்த உங்களால விளங்கி இன்னொரு ஆட்களுக்கு வந்து இதை பகிர்ந்து கொள்ள முடியுதான்னு பாருங்க. தகவலை வந்து திரும்ப ஒருக்கா சொல்றேன். சரி, ஓகே. ப்ராம்ப்ட் என்ன, முதலாவது ஸ்டெப்புக்கு வருவோம். ப்ராம்ப்ட் என்ன அறிவுறுத்தல், அதோட ஒரு தேவையான கேள்வி, அந்த கேள்வியும் ப்ராம்ப்டையும் எடுத்துட்டு சாட்பாட்டுக்குள்ள கொடுக்குறோம். சாட்பாட் என்ன செய்ய போகுதுன்னா அந்த குவரி எடுத்தது, அது உங்களோட கேள்வி எடுத்துக்கொண்டு போய் இந்த காவி டேட்டா பேஸ் வெக்டர் டேட்டா பேஸ்ல வந்து தேட போகுது.
தேடிட்டு அதுக்கு சம்பந்தமான கிட்ட இதை கேள்வியை காவியா மாத்துது. காவி டேட்டாபேஸ்ல போய் இதுக்கு பொருத்தமான இல்ல மிக நெருக்கமான காவியை கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச காவியை வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ரிட்ரீவ்ட், அதாவது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கொண்டு வருது. இந்த காவியை எடுத்துட்டு வருது. ஏற்கனவே உங்களோட ப்ராம்ப்ட் இருக்கு, அதாவது அறிவுறுத்தல் இருக்கு, கேள்வி இருக்கு, அதுக்கு தேவையான காவி அல்லது எங்களோட மொழியில சொல்லணும்னா அதுக்கு தேவையான பந்தி. தேவையான பந்தி இருக்கு, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு அறிவுறுத்தல் இருக்கு, ஒரு சொல்ல பண்ணணுமா இல்ல பல சொல்லுகளை விளக்கமா பண்ணணுமான அறிவுறுத்தல்கள் இருக்கு, அதோட எங்களுக்கு தேவையான பந்தியும் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் எடுத்து லாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ல கொடுக்குறோம். அதாவது சாட்போட் பேக் போன்ல பின்னுக்கு இருக்கிற விஷயம் வந்து லாஸ்ட் லாங்குவேஜ் மாடல் அது கொடுக்குறோம். அதை என்ன செய்ய போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி எங்களுக்கு தரப்போகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள நடக்க போற விஷயம். சரியா சங்கரன்? ஸோ இதை வந்து ஒரு உதாரணம் மாதிரி பார்த்தோம்னா உதாரணம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ முதலாவது ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம், ஆன்சர் த ஃபாலோவிங் யூசர் கொஸ்டின், அதாவது கொடுக்கப்பட்ட யூசர் கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கன்றது அந்த அறிவுறுத்தல். ஓகே, ஸோ இப்போ சாட்பாட்டுக்கு தெரியும் ஒரு கேள்வி வரப்போது, அந்த கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண வேணும். ஸோ அதான் அதுக்குரிய அறிவுறுத்தல். கேள்வி வந்து என்னன்னா, வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபார் சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது சிறுவர் கணக்குக்கு வந்து சேமிப்புக்கு இருக்க வட்டி வீதம் என்னன்றது கேள்வி. ஒரு பேங்க் சாட்பாட்டை உதாரணமா இருக்கும் ஒரு பேங்க்ல. ஸோ இது வந்து சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பேங்க் மாறும், மாற்றி கொண்டே இருப்பாங்க, டைமுக்கு டைம் மாறும். அப்போ நாங்கள் வந்து நாடுக்கு நாடு மாறும், பேங்க் மாறும், பொலிசிகள் மாறும். அப்ப எல்லா நேரமுமே எல்லா பேங்கோட இதையும் வச்சிருக்கிறாரு. இதை வந்து நாங்க ஒரு வெளியான நாலேஜா தான் அதுக்கு சாட்பாட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த யூஸ் கேஸுக்கு வந்து கட்டாயம் ஒரு வெளி நாலேஜ் சோர்ஸ் வந்து நாலேஜ் பேஸ் அல்லது ஒரு காவி டேட்டா பேஸ் அல்லது நாலேஜ் பேஸ் வந்து கட்டாயம் தேவையான விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. அதாவது உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம், நமக்கு இல்லாத ஒரு விஷயம் தேவைன்னா வெளியில எந்த ஒரு நாலேஜ் நாங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்குரிய அறிவு வந்து அதுக்கு தேவை. ஸோ அது அந்த 2 ப்ராம்ப்டையும் குவரியும் வச்சுக்கொண்டு குவரி எடுத்து வந்து நாலேஜ் சோர்ஸுக்கு போகுது. நாலேஜ் சோர்ஸ்ல என்ன பார்த்தோம்னா வலப்பக்கத்துல பாத்தீங்கன்னா வெக்டர் டேட்டா பேஸ், நீல கலர் பாக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா வெக்டர் டேட்டா பேஸ் வித் டாக்குமெண்ட்ஸ் கண்டெய்னிங் பாலிசிஸ் ரூல்ஸ் கைட்லைன் பேங்க் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் பேங்க் டேட்டா பேசஸ். இந்த பேங்க் சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் அது வெக்டர் டேட்டா பேஸ் அல்லது காவி டேட்டா பேஸா வந்து நாங்கள் சேமிச்சு வச்சிருக்கோம்ன்ற விஷயத்த சொல்றோம். ஓகே, அந்த விஷயம் இருக்கு. எனக்கு என்ன தேவை, சிறுவர் அக்கௌண்ட், அதாவது சில்ட்ரன் சர்வீஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அங்க இருக்கிற டேட்டா வச்சுக்கொண்டு இந்த காவி, அதாவது சில்ட்ரன்ஸ் ரேட் என்ற கேள்விக்குரிய பொருத்தமான பந்தியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிற பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பந்தி அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட ரெலவெண்டான டேட்டா. இந்த காவி டேட்டா பேஸ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரெலவெண்டான டேட்டா. அது என்ன சொல்லுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் சைல்டு வந்து 8, டீன்ஸ் வந்து 7, அடல்ட் வந்து 6.5, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 8 சொல்லுது. ஸோ இது வந்து உங்களோட கேள்விக்கு மிக பொருத்தமா இருக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நாங்கள் டேட்டா வெளியில இருந்து எடுத்துட்டோம். இந்த எடுத்த தகவலையும் எங்களோட கேள்வியும் வச்சுக்கொண்டு 4வது ஸ்டெப்ல பாருங்க, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின், அது வந்து எங்களோட அறிவுறுத்தல் கொஸ்டின், அதோட கண்டெக்ஸ்ட் விஷயம் இருக்கு. இந்த கண்டெக்ஸ்ட், அதாவது இந்த கடைசி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ன்றதை கேட்ட கேள்வி, கண்டெக்ஸ்ட் நாங்கள் கண்டுபிடிச்ச பந்தி அல்லது கண்டுபிடிச்ச தகவல். கண்டுபிடிச்ச தகவல் என்ன, சைல்டு சேவிங்ஸ் ரேட் வந்து 8, டீன் 7, அடல்ட் ஆர்எஸ் 5, சீனியர் சிட்டிசன் 8 என்றது எல்லோ கலர் பாக்ஸ்ல இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், பந்தியை கண்டுபிடிச்சிட்டோம், கேள்வி தெரியும், அறிவுறுத்தல் தெரியும், எங்களுக்கு தேவை இப்போ ஆன்சர் தேவை என்ற விஷயத்துக்கு வந்து லாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ல போறோம். இந்த ரைட்ல கிரீன் கலர் ஒன் அங்க போயிட்டு அதுக்குரிய ஆன்சர் வந்து ஜெனரேட்டட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பிங்க் கலர் பாக்ஸ்ல வருது, 8% வருது. எப்படி அதை ஆன்சர் பண்ணுது, ஏற்கனவே அதுகிட்ட தகவல் இல்லை. நாங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பந்தியை கொடுத்தாங்க. பந்தியில பார்த்தா சைல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேட் வந்து 8 இருக்கு. ஏற்கனவே கேள்வி வந்து சைல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ரேட் என்ன, ஏற்கனவே ரேட் 8 பந்தியில கிடக்கு, பந்தியை 17 ஆன்சர் பண்ணுது. அவ்வளவுதான். மிக எளிமையான ஒரு விஷயம் இது. அதாவது வெளி நாலேஜை வந்து எப்படி உள்ள கொடுக்க போறோம்ன்றது. ஓகே தானே? இந்த மாதிரியான விஷயமா தான் நீங்க டெவலப் பண்ண அல்லது உருவாக்க வேண்டி வரலாம் காம்படிஷன் சங்கம் நடக்குது. ஓகே, ஸோ இந்த இறுதி டாபிக் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ இதான் இது நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துனாங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு, ஸோ உங்களுக்கு போட்டிக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணணும்ன்றதுக்கான தான் இந்த முதல் பல விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனை கொடுத்தோன்னு வந்தாங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் வந்து ஒரு தகவலை கேட்டா தகவலை தரப்போகுது, தேடி எடுத்தோ அங்கே பார்த்து ஒரு தகவலை தரப்போகுது, ஒரு விஷயத்தை கேட்டா செய்ய போகுது, அதாவது ஒரு தகவலை கேட்டா எங்களுக்கு தரப்போகுது. ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு செயல் செய்யணும்.
உதாரணத்துக்கு இப்ப எங்களோட வீட்டுல உதாரணத்துக்கு ஒரு பல்ப் ஆஃப் பண்ணணும் இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணணும் ஒரு டாஸ்க், அதாவது ஒரு செயல். இப்ப எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கேட்டு தகவலை எடுத்துக்கொள்ள எழுத்து தகவலை கொடுத்து எழுத்து தகவல் எடுக்கிறது ஓகே. ஒரு செயலை செய்யணும் இல்லை டாஸ்க் செய்யணும், நாங்க விரும்புற ஒரு செயலை செய்யணும். அதாவது இந்த மனிதர்கள் வந்து இப்ப நாங்க மனுவலா போய் நாங்க ஒரு விஷயத்தை செய்யாம அது செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு இமெயில் அனுப்புறது அல்லது ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது அல்லது ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னு எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நாங்க போய் ஒரு அப்ளிகேஷனுக்கு போய் இது செய்யணும், இமெயிலுக்கு யாராவது கொடுக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்து இமெயிலை சென்ட் பண்ணலாம். இதுவே நாங்க அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ்ல கதைச்சு எங்களுக்கு நாங்க நார்மலா கதைக்கிற மாதிரி, இப்போ நாங்க ஒரு இன்னொரு மனிதரோட தொடர்பு கொள்ற மாதிரி மிஷினோடைய தொடர்பு கொண்டு எனக்கு இவருக்கு வந்து இமெயில் அட்ரஸ் இமெயில் அனுப்பணும், இந்த விஷயம் அனுப்பணும், இத்தனை மணிக்கு அனுப்பணும், அந்த மாதிரி விஷயத்த கொடுத்தா அதுவே வந்து அந்த டாஸ்கை பண்ணினா, அதாவது சாட் போட்டோ உங்களோட அப்ளிகேஷன் டாஸ்கை பண்றது தான் வந்து ஏஜென்ட்னு சொல்ல போறோம். அதாவது அசிஸ்டன்ட் மாதிரி நாங்க சொல்ற விஷயத்த வந்து அதுகிட்ட இருக்கிற அறிவையும் அதுகிட்ட இருக்கிற டாஸ்கை செய்யக்கூடிய விஷயங்களையும் வச்சுக்கொண்டு ஒரு ஒரு தேவையை வந்து நிறைவேற்றுறதான ஏஜென்ட். ஸோ அந்த டாஸ்க் செய்யற விஷயங்களை வந்து டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் டூல்ஸை வந்து ஒரு ஏஜென்ட் வந்து வச்சிருக்கும். அதோட ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் இருக்கு. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து அந்த அறிவு, அதாவது என்ன செய்ய போற விஷயத்துக்கு வந்து அதை வழிப்படுத்துறது. டூல்ஸ்ன்றது பாயக்கூடிய கருவிகள். இப்போ நான் ஒரு மனிதராக இருந்து நாங்கள் எப்படி ஒரு அறிவையும் ஒரு கருவியையும் வச்சுக்கொண்டு வேலையை செய்வோமோ அதே தான் இங்க அறிவா இருக்க போது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கருவி வந்து வேற டூல்ஸ் வேற ஒரு டெவலப்மெண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த நோக்கத்தில் ஆய்வு பண்ணா ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஒரு இமெயில் அப்ளிகேஷன், ஒரு கேலண்டர் அப்ளிகேஷன் அல்லது ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்ளிகேஷன், சுவிட்சஸ் லைட்டை ஹேண்டில் பண்றது, இப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு டூல் மாதிரி யோசிச்சோம்னா இந்த டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸை வந்து எங்களோட அறிவு, அதாவது எல்லாமே வச்சுக்கொண்டு ஏஜென்ட் வந்து நாங்கள் கேட்குற டாஸ்க்கை வந்து நிறைவேற்றி கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்து ஏஐ ஏஜென்ட்னு சொல்றது. ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த சிரி, ஆப்பிள் வர சிரி, இந்த அலெக்சா, இந்த கூகுள் அசிஸ்டன்ஸ், அது வந்து நாங்கள் கதைச்சா உங்களோட கதைக்கும் இல்லை ரிமைண்டர் பண்ணத்துல ரிமைண்ட் பண்ணிவிடும், வெதரை சொல்லும், இல்லை அது இந்த பாட்டை யார் பாடினது அந்த டேட்டா இருக்கட்டும் அது சொல்லும். இதெல்லாம் அது எப்படி சொல்லுது, அந்த ஒரு விஷயம் இருக்குதான், இதெல்லாம் எப்படி அதில் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதுகளை வந்து அதுக்கு வர டூல்ஸ் அப்ளிகேஷனுக்கு அதை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்துருப்பான். எங்கள்கிட்ட அதுக்கு அறிவை வச்சுக்கொண்டு இந்த டூலை இந்த தேவைக்கு பாவிக்கணும். இப்போ வெதர் இப்போ மழை பெய்யுமா மழை பெய்யாதா அந்த மாதிரி கேள்வி இருக்கிறாண்டா அதுக்கு வந்து வெதரோட சம்மந்தப்பட்ட ஒரு கருவி இருக்கும், அதை பயன்படுத்தி ஆன்சர் வந்து கொடுக்கணும் அல்லது ஒரு டாஸ்க் செய்யணும். அல்லது இந்த லைட்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடண்டா எங்களோட வீட்டுக்கு தேவையான ஸ்மார்ட் ஹோம் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை வந்து இது மனிப்புலேட் பண்ணி இது அதை பாவிச்சு அந்த டாஸ்க்கை முடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் பண்ணா ரிமைண்டர் அப்ளிகேஷன்ல செட் பண்ணி வச்சிருப்போம். 6 மணிக்கு மீட்டிங் 7 மணிக்கு மீட்டிங், அந்த ரிமைண்டரை வச்சுக்கொண்டு இந்த ஏஜென்ட் வந்து என்ன செய்யணும்னா அந்த கருவியை பயன்படுத்தி ஓகே 7 மணிக்கு அதுல அலாம் செட் பண்ணியிருக்காரு, ஸோ நான் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு வந்து டாஸ்கை வந்து செய்யற விஷயம் தான் ஏஐ ஏஜென்ட். இப்போ மற்ற செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இப்போ டெஸ்லா அந்த மாதிரி காசு சொல்லலாம். கார் வந்து என்ன செய்யணும்னா நிறைய சென்சர்ஸ் இருக்கும், நிறைய கேமரா இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். இல்லை ஆட்டோனமஸா ஒரு கார் டிரைவ் பண்ணணும்னா நாங்கள் கன்சியஸா இருந்த எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸையும், நாங்கள் மனிதர்கள் டிரைவ் பண்ண எல்லா டிசிஷன்ஸையும் ஒரு டிவைஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து எல்லா ரூல்ஸையும் வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸை கொடுத்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி பிஹேவ் பண்றன்றது ட்ரெயின் பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டூல்ஸையும் அவைலபிளா கொடுத்து இப்படி ஒரு புது சிச்சுவேஷன் நீ எப்படி இந்த டூல்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த டாஸ்க் செய்ய போற விஷயம் தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல வந்து நடக்கிற விஷயம். ஸோ அதான் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது ஸோ அது வந்து ஏஜென்ட்ஸ்ல வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த விஷயத்தை கவனிக்கணும். கோர் கம்போனன்ட் ஓகே, கோர் கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட். ஸோ ஏற்கனவே எல்எல்எம் வந்து கோர் கம்போனன்ட்ஸ் பார்த்து நாங்கள் வந்து ப்ளே பண்றது, ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணது, இன்புட் எடுக்கிறது, திங்க் பண்றது, அந்த மாதிரி ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு பார்க்க போறோம். ஸோ ஏஜென்ட்ன்றது முதலாவது விஷயம் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்டா எப்படி அந்த ஏஜென்ட் வந்து தகவலை பெற்றுக்கொள்ளுது. இப்போ ஒரு சவுண்டா இருக்கலாம், அல்லது நாங்க கதைக்கிற வாய்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக்கா இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜா இருக்கலாம். ஏஜென்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யோசிங்கன்னா, ஒரு சிஸ்டம் மாதிரி யோசிங்கன்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி யோசிங்க. அது வந்து பெர்செப்ஷன். டிசிஷன் மேக்கிங்ன்றது என்னன்னா இங்க வந்து எல்எல்எம் வந்து ஹெல்ப் பண்ண போது அதுகிட்ட ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸை வச்சுக்கொண்டு. ஸோ வந்து நாங்கள் சில ரூல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெதர் இன்ஃபர்மேஷன் கேட்டாருண்டா வெதரை ஹேண்டில் பண்ணணும்,
அல்லது ஸ்மார்ட் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் வீடு சம்பந்தமான விஷயங்கள் கேட்டாங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் டூல் டூல் இருக்கு. வெதர் சம்பந்தமான விஷயத்துக்கு கேட்டாருன்னா வெதர் சம்பந்தமான வெதர் அப் பண்ற ஒரு டூல் இருக்கு. இமெயில் அனுப்பணும் அந்த மாதிரி காய்ச்சாருண்டா இமெயில் செய்யறதுக்கு ஒரு டூல் இருக்கிற மாதிரி அதுக்கு சொல்லிடுவோம் வைக்கணுமே. இப்படி டூல்ஸ் நிறைய இருக்கு. இதை வச்சுக்கொண்டு இதை செய்யலாம். தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு இப்போ கூகுளை சர்ச் பண்ணணும்னா கூகுள் சர்ச் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செய்யலாம். ஒரு சர்ச் அப்ளிகேஷன் அந்த மாதிரி வச்சு போனீங்கன்னா கூகுள் சர்ச் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ உன்னோட ஒரு விஷயம் தெரியாட்டி உன்னோட விஷயம் தெரியாட்டி நீ வந்து கூகுளில் சர்ச் பண்ணியும் ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து டூல்ஸை வந்து டிஃபைன் பண்றது. ஸோ டிஃபைன் பண்ண டூல்ஸை வச்சுக்கொண்டு எங்களோட தேவை நான் கொடுத்த இன்புட்டையும் வச்சுக்கொண்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ண எந்த டூலை பாவிச்சு என்ன ஆக்ஷன் செய்ய போறோம். நேரடியா செய்யாம வந்து சில டாஸ்கை உடைச்சு இந்த டாஸ்க் வந்து இந்த டூலை பாய்ப்பேன் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து செய்ய போகுது. ஸோ டிசிஷன் மேக்கிங் அதுக்கு பிறகு வர போறதான் ஆக்ஷனும் டூல் ஹேண்ட்லிங். ஆக்ஷன் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். நீ டிசிஷன் எடுப்ப என்ன செய்யணும். இவர் வந்துட்டு வந்து இப்ப என்ன வெதர்னு கேட்கிறான்னு ஒரு உதாரணத்துக்கு சங்கன் முன்னுக்கு ஓகே என்ன வெதர்னு கேட்கறேன். ஸோ அந்த வெதருக்கு வந்து இன்புட் வந்து டெக்ஸ்டா கொடுக்குறோம். பட் இஸ் த வெதர் நான் வந்து ஸோ டிசிஷன் மேக்கிங்ல போய்க்க என்னட்டா இவ்வளவு டூல்ஸ் இருக்கு. ஒரு 5-6 டூல்ஸ் இருக்கு. அதுல வெதர் இருக்கிறேன். ஸோ வெதர் சம்பந்தமான விஷயம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். வெதர் சம்பந்தமான விஷயம் இருக்கிற வந்து வெதர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. ஓகே ஸோ வெதர் அப்ளிகேஷன் எனக்கு வச்சோன்னு வெதரை காணலாம். ஓகே அவர் கேட்ட கேள்வி இது அதுக்குரிய டூல் வந்து இது பொருத்தமா இருக்குன்னு எடுத்துட்டேன். எடுத்த டூலுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு. என்ன ஆக்ஷன் அந்த டூல்கிட்ட வந்து இப்ப லொக்கேஷன் எடுத்து அதாவது இப்போ ஜெஃப்னால இருந்தோ அல்லது கொழும்புல இருந்தோ அல்லது எங்க இருந்தோ கண்டியில இருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்றேன்னா எனக்கு இப்ப ஜெஃப்னாட விதை வேணும் அல்லது கண்டின விதை வேணும் இல்லை கொழும்புல விதை வேணும். ஓகே ஸோ அந்த வெதர் வேணும்னு சொல்லியிருக்க அவர் அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த டூலை வச்சுக்கொண்டு ஸோ எங்களோட வெதர் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஜெஃப்னாவோ கொழும்போ கண்டி. ஸோ கொழும்புன்ற விஷயம். ஸோ கொழும்புன்ற இடத்துல இப்போ என்ன வெதர்ன்றதை கண்டுபிடிக்கிறது இந்த அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாம் வந்து டிசைட் பண்ணது வெதர் அப்புக்கு என்ன டேட்டா கேட்ட கேள்வி என்னன்னா இப்ப என்ன வெதர் அப்ப அந்த டூலை பாதிக்கிறதுக்கு என்ன வேணும். இப்ப சில நேரம் இந்த டூல் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து லொக்கேஷன் நீங்க இருக்கிற இடத்த கொடுத்துட்டு இப்ப இருக்க டைமை கொடுக்கணும். கொடுத்தா தான் அது வந்து வெதரை தெர்மன் எப்பவுமே. ஸோ இன்புட் 1 வந்து உங்களோட லொக்கேஷன் கொழும்பு. இன்புட் 2 வந்து உங்களோட டைம் 7:32. இப்ப 7:32 11th of April. 11th of April ஒரு இன்புட் உங்களோட இடம் லொக்கேஷன் கொழும்புன்றது ஒரு இன்புட். ரெண்டு விஷயத்தையும் கொடுத்தா தான் அந்த டூல் வந்து சரியான ஆன்சரை தரும். இல்லைன்னா அந்த டூல் வந்து ஆன்சர் பண்ண இல்லாது. இப்ப இடம் சொல்லாமே நேரம் சொல்லாமே அதால வெதரை சொல்லலாம் தானே சரியா. அந்த விஷயத்தை வந்து செய்யறதுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் எல்லாம் என்ன செய்யும்டா உங்களோட கேள்வியில இருந்து அதுக்கு தேவையான விஷயத்த வந்து வெளியில எடுக்கும். முதல்ல உங்களோட கேள்வி என்ன இப்ப என்ன வெதர் அல்லது இப்ப கொழும்புல என்ன வெதர்ண்டா இப்ப இருக்க டைமை வெளியில எடுக்கணும். அது லாங்குவேஜ் மாடல்ல ஏற்கனவே செட்டிங்ஸ்ல வந்து உதாரணத்துக்கு டைம் ஏற்கனவே டிஃபைன் ஆயிருக்கணும். டைமை கண்டுபிடிக்கான்னு வைங்களேன். டைமையும் லொகேஷனையும் கண்டுபிடிக்கலான்னு ஒரு பேஜுக்கு வச்சிருப்போம். ஓகே டைம் லொகேஷனும் இருக்கு. ஸோ டைமை வெளியில எடுக்கணும். டைம் என்னன்னு பார்க்கும். டைம் வந்து ஓகே 7:32 வெளியில எடுத்து 7:33 வெளியில எடுத்துட்டு லொகேஷன் என்ன கொழும்பு. இவர் காய்ச்சரம் வந்து வச்சுக்கொண்டு அப்ளிகேஷன் வந்து லொகேஷன் வந்து கொழும்புன்னு எடுத்துட்டான். என்ன முதல்ல ரெண்டும் கொடுத்துட்டு வச்சிருப்போம். ஸோ லொகேஷன் வந்து கொழும்பு டைம் வந்து 7:33 ரெண்டையும் எடுத்துட்டோம். இந்த ரெண்டையும் கொண்டு போய் அந்த டூலுக்கு கொடுக்க போறோம் வெதர் டூலுக்கு. ஸோ வெதர் டூல் என்ன செய்ய போகுது அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் எடுத்து வச்சுக்கொண்டு வெதர் டூல் வந்து கால்குலேட் பண்ண போகுது. இப்ப என்ன வெதர் ரெண்டு இப்ப மழை பெய்யுது கொழும்புல வந்து இப்ப 7:33 அந்த டைமுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லுது. ஓகே இப்ப ரெய்னியா இருக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கு இந்த விஷயங்கள் XYZ இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை வந்து அது வந்து அவுட்புட் பண்ணும். அவுட்புட் பண்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவர் வந்து என்ன செய்ய போறாருண்டா அதுக்குரிய ஆக்ஷன் வந்து செய்ய போறாரு. என்ன ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அந்த டூலை ஹேண்டில் பண்ணணும். டூலை ஹேண்டில் பண்ணணும்னா என்ன செய்யணும் தேவையான இன்ஃபர்மேஷனை வெளியில எடுக்கணும். டைம் அண்ட் பிளேஸ் ரெண்டையும் எடுத்துட்டா டூலை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுன்றது 3வது ஆக்ஷன். டூல்ல இந்த இன்புட் எடுக்கிற வந்து 4வது ஆக்ஷன். எடுத்த இன்புட்டை வந்து LLMக்குள்ள ஒரு ஆன்சரா பாஸ் பண்றது 5வது ஆக்ஷன். இப்படி ஒரு சப் டாஸ்க் உடச்சு ஒரு விஷயத்தை செய்து கொண்டு வர 1வது முடிஞ்சது 2வது முடிஞ்சது ஆன்சர் எடுத்துட்ட ஆன்சரை வந்து ஆன்சர் அனுப்பி அப்ளிகேஷன் எடுத்துட்ட ஆன்சர் எடுத்த ஆன்சரை வந்து இப்ப இருக்க கேள்வியோட சேர்த்துட்டேன். இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இப்ப இந்த ஆக்ஷன் முடிஞ்சா பிறகு அந்த விஷயத்தை வச்சு கொண்டு வந்து அதை என்ன செய்யும்டா எங்களுக்கு யூசருக்கு வந்து ஒரு அவுட்புட்டை தரும். இப்ப வந்து கொழும்புல மழை பெய்யுது என்ற ஒரு அவுட்புட்டை தரும். சாதாரணமா இடையில மழை செஞ்சிருக்க கேளுமாண்டா இல்ல. ஏன் நமக்கு வந்து இப்ப என்ன வெதரோ இப்ப என்ன டைமோ அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எல்லாமே நாங்க வெளியில இருந்து கொடுத்த விஷயம். ரேக்ல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி ஒரு டூலை வந்து ஹேண்டில் பண்றோம். ஒரு தகவலை மட்டும் வெளியில எடுக்காம ஒரு ஆக்ஷனை செஞ்சு ஒரு தேவையை வந்து நிறைவேற்றோம். அல்லது ஒரு டூலை வச்சு ஒரு தேவையை வந்து நிறைவேற்ற மாதிரி சொல்லலாம். அந்த டூல் வந்து வெதர் டூல் வெதருக்கு தேவையான இன்புட் என்னன்னு நாங்க வெளியில எடுக்கிறோம். இன்புட் வச்சு அந்த டூலை அக்சஸ் பண்றோம்.
அந்த அப்ளிகேஷன்ல இருந்து அவுட்புட் எடுக்கலாம். எடுத்த அவுட்புட்டை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்க கேள்வியோட சேர்த்து சரியான ஆன்சர் இப்ப கொழும்புல என்ன வெதர்னு கேட்டா இப்ப கொழும்புல மழை பெய்யுது என்ற ஒரு ஆன்சர் வந்து வெளியில தரப்போகுது. இதுதான் இந்த ஹோல் ஏஐ ஏஜென்ட்ல ஒர்க் ஃப்ளோ. அதுல லேர்னிங் அண்ட் கம்யூனிகேஷன் லேர்னிங் மெமரி மாதிரி. இப்ப நாங்க மேல விஷயம் காய்ச்சி கொண்டு வருவோம், அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து தான் அடுத்த விஷயம் செய்யணும்டா நாங்க ஏற்கனவே எல்எல்எம்ஸ் தற்போல சட் ஹிஸ்டரி இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து மெமரி என்ற ஒரு கம்போனன்ட் இருக்கு. மெமரியில வந்து அந்த விஷயத்தை எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு இப்ப மெமரியில மேல அப்படி கேட்டிருக்காரு இப்ப என்ன செய்யணும் யோசிச்சு ஆன்சர் பண்ண போகுது. அதுக்கு பிறகு கம்யூனிகேஷன்ன்றது ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி ஆன்சரை வந்து தரப்போகுதுன்றது, அதாவது வெளியில தொடர்பு கொள்ள போகுது அப்படின்னு. இப்ப எங்கள்கிட்ட எப்படி சொல்லணும், இல்லாட்டி எங்கள்கிட்ட வந்து டாஸ்கா பண்ணாவே காணுமா, அல்லது எங்கள்கிட்ட வந்து சொல்லணும் இப்ப வெதர் கொழும்புல வெதர் என்னென்ன மாதிரி. இப்ப லைட் வந்து ஆஃப் பண்றோம் ஆன் பண்றோம் அந்த விஷயங்களை வந்து எப்படி அதை ஓன் பண்ணிட்டோம்டா காணுமா, இல்லை ஓன் பண்ண உங்களுக்கு சொல்லணுமா, அந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிகேட் பண்றது. இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போனை ஹேண்டில் பண்ணுதுண்டா இப்படி வேற ஏஜென்ட் வந்து வேற டூல்ஸ்க்கு வந்து இருக்கலாம். மல்டி ஏஜென்ட் சொல்றது, ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு நோக்கத்துக்காண்டி ரெடி பண்ணமுண்டா வேற ஏஜென்ட் வந்து வேற நோக்கத்துக்காண்டி ரெடி பண்ணி சில நேரம் அந்த ரெண்டு ஏஜென்ட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. இங்க இருந்து எடுக்கிற ஒரு தகவல் வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு போய் அந்த ஏஜென்ட் தான் இன்னொரு செயல்பாடா செய்யற மாதிரி அதோட டாஸ்கை இன்னும் வேற உடைச்சு சப் டாஸ்க் உடைச்சு இந்த சப் டாஸ்கை செய்யறதுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பெரிய கம்ப்ளெக்ஸான டாஸ்க் வச்சுக்கொண்டோம்னா ஏ என்ற இடத்துல இருந்து இன்புட் எடுத்து அவுட்புட் எடுத்து பி என்றதை கொடுத்து தான் உங்களுக்கு கடைசி ஆன்சர் வருமெண்டா இந்த ரெண்டு விஷயம் வந்து வேற ஏஜென்ட்டால செய்யறோம். அது வந்து மல்டி ஏஜென்ட் சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ நாங்க ஏஜென்ட் பத்தி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துறாங்க. அதோட வந்து ரேகை வந்து சேர்க்க போறோம். ரேக்னா என்னன்னா தகவலை வந்து ஏற்கனவே இல்லாத தகவலை வந்து ஒரு வழி நுழைஞ்சு எடுத்து உங்களுக்கு ஆன்சர் தான் இருந்து ஏஜென்ட்ஸ் என்னன்னா ஒரு டூல்ஸை வச்சுக்கொண்டு ஒரு நோக்கத்தை ஒரு செயலை வந்து செய்து முடிச்சு அதுக்கு இதை மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் இருந்து இந்த ரெண்டையுமே சேர்த்து ஏஜென்டிக் ரேக்னு சொல்றது. ஏஜென்ட்டும் ரேக்கும் சேர்ந்த விஷயம். பெருசா ஒரு கம்ப்ளெக்ஸ் விஷயம் இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குவரி இருக்கு. இந்த குவரி வந்து ஒரு ரிட்ரீவல் ஏஜென்ட்டுக்கு போகுது. ஏஜென்ட் ரிட்ரீவலை விட்டுருங்க, ஒரு ஏஜென்ட் போகுது. அந்த ஏஜென்ட் வந்து என்ன செய்யணும்டா எங்கள்கிட்ட வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா வெக்டர் சர்ச் ஏ, வெக்டர் சர்ச் பி, கால்குலேட்டர், வெப் சர்ச் இருக்கு. 4 டூல் இருக்கு. வெக்டர் சர்ச் ஏன்றது ஒரு வெக்டர் டேட்டா பேஸ் இருக்கலாம். காவி டேட்டா பேஸ் ஏ, காவி டேட்டா பேஸ் பி. ஏன்னா வேற தகவல் வந்து வேற இடங்கள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் பேங்கோட யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேங்க் சம்பந்தமான விஷயம் இப்ப பேங்கோட பாலிசிஸ் பேங்கோட ரூல்ஸுகள் அதில் வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க. ரெண்டும் வேற விஷயம் தானே. உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் ஒன்றில் இருக்கு, பேங்கோட தகவல்கள் இன்னொரு இடத்துல இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஏஐ வந்து அப்பா செய்யணுமா இல்லாட்டி இன்னொரு ஏஐ ஹெல்ப்பை வாங்கி நாங்க செய்யலாமா? இந்த கம்படிஷன் ட்ரேட் ஆகுதுங்களா? கம்படிஷன் நாம தனியா இப்ப ChatGPT ஹெல்ப் வாங்கி ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாமா இல்லாட்டி தனி அப்பா தான் கிரியேட் பண்ணணுமா? இப்ப ChatGPT லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வச்சுக்கொண்டு செய்ய வேண்டிய தேவை தான் கவர்மெண்ட் நினைக்கிறேன். நீங்களா ஒன்று புதுசா உருவாக்குற ஒரு தகவல் இங்க இருக்கிற அவைலபிளான டூல்ஸ் அல்லது டெக்னாலஜி வச்சுக்கொண்டு ஒரு உங்களோட யூஸ் கேஸுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டி எப்ப எங்க நடக்கும்? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாங்கள் லாஸ்ட்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இது செஷன் முடிக்க வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணா. ஓகே, இந்த மாதிரியான அதாவது பொதுவான கேள்விகள் இருந்தா கடைசியில் அதுக்கு ஒரு செஷன் இருக்கு, அதுல காய்ச்சி கொள்ளலாம். இது சம்பந்தமான விளங்கப்படுத்துற விஷயங்கள் சம்பந்தமான கேள்வினா மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. கடைசியில நாங்கள் ஆன்சர் பண்ணோம். ஓகே, ஸோ தொடர்ந்து போவோம். ஸோ வந்து மல்டிபிள் டூல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 4 டூல்ஸ் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு வந்து ஏதாவது ஒரு டூல் தான் தேவைப்படும். ஆனா உங்களோட சாட்பாட் வந்து 4 விதமான வேலையை செய்யணும்னு வச்சா அதாவது ஒரு கேள்விக்கு வந்து ஒரு டூல் தான் தேவைப்படுது. இப்போ அப்ப அதை எந்த டூலோட கண்டுபிடிக்க ஒரு தேவை வந்து இருக்கு. அப்போ இந்த இன்டர்நெட் டிடெக்ட் பண்ற மாதிரி எதுக்கு தேவையான மாதிரி எந்த டூலை வச்சு எந்த ஆன்சர் எடுக்கலாம்னு விஷயம் இருக்கு. சில தகவல்கள் வந்து உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற வழிபாடு நாலேஜஸால கண்டுபிடிக்கலாமே இருக்கு.
அதுகளை வந்து வெப்ல சர்ச் பண்ணி, அதாவது நெட்ல சர்ச் பண்ணி எடுத்து தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்டா இப்ப ரியல் டைம் டேட்டான்னு சொன்னாலும் இப்ப நடக்கிற விஷயம், இப்போ வெக்டர் சர்ச் டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டிருக்க அந்த டைம்ல காவியா உருவாக்கி அந்த டேட்டா பேஸை நீங்க கிரியேட் பண்ண டைம்லையும் அதையும் தாண்டி உங்களுக்கு தகவல் தேவை, இன்னும் பொதுவான தகவல் தேவை. அப்படின்னா நீங்க ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டோ இல்லை வெளி நாலேஜை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்காம கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணியும் தகவல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு தான் வெப் சர்ச் டூலும் இருக்கு. கால்குலேட்டர் டூல்ன்றது சாதாரணமா கால்குலேஷன் செய்யற டூல். உங்களோட கேள்விக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீங்க ஒரு கணக்கு கேள்வி இருக்குன்னு வைங்களேன், இப்ப இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இவ்வளவு காசை வந்து நான் டெபாசிட் பண்ணா எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குமா, எவ்வளவு வந்து முழு தொகை வந்து எவ்வளவு கிடைக்கும்னு வைக்குமே. இந்த மாதிரியான கேள்வி வந்து ஒரு கால்குலேஷன் கேள்வி, இந்த மாதிரி கணித கேள்வி. இந்த கணித கேள்வியை வந்து உங்கள்ட்ட ஏற்கனவே தகவல் வச்சுக்கணும் செய்யாது. இந்த இப்படி ஒரு கேள்வி வந்தா, இந்த நம்பர்ஸ் வந்தா, இந்த ஆன்சர் வந்து எந்த ஒரு நாலேஜ்லையும் இருக்காது. இந்த இடங்களை வந்து நாங்க என்ன செய்யணும்டா அதை கால்குலேட் பண்ண, அதாவது கணக்கு வந்து நாங்க செய்யதான் வேணும், செய்துதான் ஆன்சர் கொடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு வட்டி வீதம், இவ்வளவு மொத்த தொகை கொடுத்தா இவ்வளவு காலத்துல எனக்கு எவ்வளவு மொத்த தொகை கிடைக்கும், அது எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்ற தகவலை வந்து நாங்க ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியாது, அல்லது வழியில இருந்து எடுக்கவும் முடியாது. அதை வந்து நாங்க கால்குலேட் பண்ணணும், அதாவது பெறுமதியை காண வேணும். ஸோ அதுக்கு வந்து கால்குலேட்டர் பாவிக்கணும். ஸோ இப்போ எந்த தேவைக்கு எந்த டூல் பாவிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஏஜென்ட் என்ன செய்ய போகுதுன்னா, தன்னோட இவ்வளவு டூல் இருக்கு, இவ்வளவு டாஸ்க் செய்யலாம், எந்த டாஸ்க் செய்யறதுக்கு எந்த டூல் பாவிக்கணும்னு டிசைட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஏஜென்ட் வந்து வேலை செய்ய போது. ஏஜென்ட் வந்து கேட்ட கேள்வியை வச்சுக்கொண்டு எந்த டூல்னு டிசைட் பண்ணும், ஏயா பியா சியா டியா, கால்குலேட்டர் பாய்க்கணுமா, ஓகே கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டர் பாய்க்கு டிசைட் பண்ணி என்ன செய்யணும்னா, கால்குலேட்டருக்கு வந்து கேட்ட கேள்வியை வந்து கால்குலேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றும். இப்போ இவ்வளவு காலத்துக்கு தேவை, இவ்வளவு வட்டி வீதம், இவ்வளவு மொத்த தொகைண்டா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குன்னு தானே. லைக் இப்படி வச்சா இப்படி வட்டியை காணலாம், மொத்த தொகையை காணலாம்னு சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இந்த பெருமானத்தை போடணும்னு விஷயம் இருக்கு. அதை வந்து நாங்க எல்எல்எம் வந்து தண்டை அறிய வச்சுக்கொண்டு இப்படி ஒரு கேள்வி வந்தா இந்த பெருமானம் இந்த இடங்களுக்கு இந்த பெருமானத்தை போடணும். அது முழு தொகையில வந்து இவர் சொன்ன முழு தொகையை போடணும், வட்டி வீதத்துல வந்து இவர் சொன்ன வட்டி வீதத்தை போடணும், தர காலங்கள் வந்து காலத்துல வந்து இவர் சொன்ன இவ்வளவு டைம், 1 வருஷமா 2 வருஷமா அதை போடணும், கீழே 100 பெருக்கணும், சம்திங் லைக் தட் ஒரு சமன்பாடு இருக்குமே. அந்த சமன்பாடு வந்து இந்த இதை போடணும்னு இருக்குன்னு தானே. அந்த விஷயத்த வந்து எல்எல்எம் வந்து டிசிஷனை மேக் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு இது போட போறேன், ஓகே ஃபைன், கேள்வி கொடுத்துட்டா இதுக்கு இது போடணும்னு தெரியும், கால்குலேட்டர் பார்க்கணும். கால்குலேட்டர் என்ன செய்யும்னா, கொடுத்த டேட்டா வந்து கால்குலேட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்புட்டை வந்து மாற்றும். அதாவது நீங்க எடுத்த தகவல்களை, வெளியில எடுத்த தகவல்கள் என்ன, இவ்வளவு இந்த வட்டி வீதம், இவ்வளவு மொத்த தொகை, இவ்வளவு காலம், இதை வந்து கால்குலேட்டருக்கு ஏற்ற மாதிரி சமன்பாடா எப்படி செய்யணும் எல்லாம் சொல்லும். அதை வச்சுக்கொண்டு அந்த சமன்பாட்டை வந்து கால்குலேட்டர்ல உருவாக்கி கால்குலேட்டரை வந்து அந்த பெருமானத்தை போட்டு ஆன்சரை எடுக்கிறோம். எடுத்து ஒரு வட்டி வீதத்தை வச்சோம்னா முழு தொகை வருது தானே, அந்த ஆன்சர் தான் இதுக்குரிய ஆன்சர். அதை வந்து எல்எல்எம்க்கு கொடுத்துட்டு ஒரு முழுமையா ஒரு சரியான ஆன்சர், இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் தொகை வந்து உங்களுக்கு மொத்த தொகையா கிடைக்கும் என்ற விஷயத்த வந்து ரெஸ்பான்ஸா வந்து வழியில கொடுக்குறோம். இது வந்து ஒரு டூல் எப்படி நடக்குதுன்ற விஷயம் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதான் இந்த ஏஜென்சி போது. இந்த ஏஜென்ட் வந்து தனக்கு இருக்க டூல்ஸை வந்து எல்எல்எம் வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணுது எந்த கேள்விக்கு எந்த டூல். இல்ல நீங்க சாதாரணமா முதலே கேட்ட மாதிரி வட்டி வீதம் எவ்வளவுன்னு தெரியணும்டா அதுக்கு கால்குலேட்டர் தேவையில்லை. ஏன், அது வந்து ஒரு டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன், அது வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க வெக்டர் டேட்டாபேஸ்ல. வெக்டர் டேட்டாபேஸ்ல போகும். அப்ப டூல் ஏ எடுக்கிறேன், டூல் ஏல தான் வந்து வெக்டர் டேட்டாபேஸ்ல வந்து பேங்க் விஷயம் இருக்கு. அப்ப ஏ டூல் எடுக்கிறேன், ஏ என்ற டேட்டாபேஸ்ல தேடுறேன், இன்ஃபர்மேஷனை வெளியில எடுக்கிறேன், அதை கொண்டே எல்எல்எம்களை கொடுத்து ஆன்சர் எடுக்கிறேன். அல்லது பேங்க் சம்பந்தமான அல்லது உங்களோட பர்சனல் விஷயம், உங்களோட பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குண்டா அதுக்கு பி தான் டேட்டாபேஸ்ண்டா, பிக்குள்ள போறேன், பிக்ல இருந்து ஆன்சரை வெளியில எடுக்கிறேன், எடுத்த ஆன்சரை வச்சுக்கொண்டு ரெஸ்பான்ஸை வந்து கடைசியா ஜென்ரேட் பண்றேன். இப்படி எதுலையுமே ஒரு விஷயம் இல்லை, வெப்ல தான் தேடணும் நம்ம முடிவெடுப்புமே. எந்த டூல், அதாவது மேல் 3 டூல்லையும் விஷயம் இல்லை. 4வது டூல் வெப்புக்கு போய் வெப்ல தேடி வெப்ல ஆன்சர் பண்ற மாதிரி சிச்சுவேஷனும் பெறலாம். ஸோ அது வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ஒர்க்கா இருக்க போது எந்த டூல் வந்து எந்த கேள்விக்கு வந்து பொருத்தமா இருக்குமானதை வச்சுக்கொண்டு அதுக்கு தேவையான பெருமானங்களை இன்புட்டுகளை உருவாக்கி இந்த டூலை வந்து ஹேண்டில் பண்ணி டூல்ல இருந்து ஒரு முடிவை வெளியில எடுத்து அதை வச்சுக்கொண்டு ஆன்சர் பண்றது. இதுதான் வந்து ஒரு ஏஜென்ட் வேலை. இந்த ஏஜென்ட் ரேக் எப்படி வரப்போதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ற இடத்துல இந்த வெக்டர் சர்ச்சோ வெக்டர் சர்ச் பியோ வெப் சர்ச் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில எடுக்கிற விஷயம் தானே. ஒரு டாஸ்க் என்ற ஒரு விஷயத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்றது, இன்ஃபர்மேஷனை வெளியில எடுக்கிறது, அதுக்கு வந்து ரேகை வந்து யூஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இதான் வந்து ரேக் வந்து எப்படி ஏஜென்ட்ஸுக்குள்ள பயன்படுத்த போறதுக்குரிய ஒரு அடிப்படை அறிமுகம். சரியா சங்கரன்? அடுத்தது ஸோ இவ்வளவுதான்
இந்த செஷன்ல உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ண நாங்க பிளான் பண்ண விஷயங்கள் இதை வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு காம்படிஷன் வந்து அங்கால மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்லை கேள்விகள் இருக்கு, இல்லை கேட்கணும்னா இந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி கொஷன்ஸை அங்கே பேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நேரடியாக கேட்கணும்னா நேரடியாகவும் கேட்கலாம், அல்லது அங்கேயும் எடுக்கலாம். இது வந்து சிங்களத்துக்குரியது. Hi, sir. Excuse me. Yeah. Sir, எனக்கு சின்ன டவுட் உண்டு சார். ஒரு நிமிஷம் சங்கரன், அடுத்த ஸ்லைடுக்கு. இது சிங்கள செஷனுக்குரிய அடுத்த ஸ்லைட். இல்லைன்னா அதுக்குரிய லிங்கை வந்து சட்ல போட்டாலும் சங்கரன். ஓகே, இது தமிழ் செஷனுக்குரிய கொஸ்டின்ஸ் தாங்க. சாரி, ஓகே. இதெல்லாம் தொடர்பு பண்ணலாம். சாரி, கேள்வி கேட்டிருந்தீங்க யூசுஃபா? சார் என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் நீங்கள் படித்து தரதை வச்சு மட்டுமா செய்யணும், இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு செய்யலாமா? ஏன்னா நான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி இன்னும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இதே நீங்கள் படித்ததை வச்சு இல்லாமல் இன்னமும் ஃபர்தராக செய்யலாம். ஷூர் ஷூர். ஸோ சார் இதுக்கு வந்து டாபிக் ஒன்றும் இல்லையே சார்? ஒரு டாபிக்கு காண்ட தான் நான் செய்யணும், அப்படி ஒன்றும் இல்லையா? உங்களோட காம்படிஷன், நீங்கள் அந்த காம்படிஷனை பற்றி தானே கேட்குறீங்க, ப்ராப்ளம் செட்டை பற்றி? எஸ். அது வந்து உங்களுக்கு இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு இருந்தது. பட் அந்த லேங் ஃப்ளோவில் எல்லாருக்கும் ஃபேமிலியர் இல்லாதால அந்த லேங் ஃப்ளோ பற்றி ஒரு செஷன் ஏப்ரல் 15 நடக்கும். வர செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 15 நடக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அந்த காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. லேங் ஃப்ளோ பற்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்தந்த நைட்டே உங்களுக்கு அந்தந்த செஷன் முடியும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்தண்டே அந்த ப்ராப்ளம் செட்டை என்னமாய் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான டாபிக் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை வச்சு செய்யலாம். ஓகே, அதை வச்சு என்ன செய்யணும்? தேங்க்யூ. ரெண்டு क्वेश्चंस இருக்கு. ஏஐ ஏஜென்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஆப் இருக்கா? இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒர்க்ஷாப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தனாங்க. இதை நாங்கள் எப்படி உருவாக்குறது, எப்படி இதை வச்சு கொண்டு ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற விஷயங்கள் வந்து அடுத்த ஒரு ஒர்க்ஷாப்ல வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு காம்படிஷனுக்குரிய விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவாக புரியும். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கான விஷயம் தான். எப்படி செய்யறது, இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ற விஷயங்கள் வந்து இன்னொரு ஒர்க்ஷாப்ல வந்து உங்களுக்கு அடுத்த ஒர்க்ஷாப்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. தேங்க்யூ அண்ணா. சங்கரன், கேள்வி? ஓகே, ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து who else should feed the new data to AI, developer or the user? ஓகே. ஸோ இப்போ புது டேட்டா வந்து ஃபீட் பண்ணுற விஷயம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ ChatGPT எடுப்போமே. ஸோ ChatGPT எடுத்த வந்து ChatGPTல வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக இன்டர்நெட்டோ வெப் சர்ச்சோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதாவது நாங்கள் முதலே உதாரணத்தில் காட்டின மாதிரி இப்போ பிரசிடென்ட் டேரண்ட் கேட்குற விஷயம் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணல, சாதாரணமாக கேட்க ஏற்கனவே ட்ரெயின் அதை வச்சுக்கொண்டு இவர் ரெண்டு சொன்னது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுற விஷயத்தை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணுறோம், அதாவது கொடுக்குறோம். ஓகே, யூஸ் பண்ணுங்கன்ற விஷயம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுங்கன்ற விஷயம் வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற டேட்டா தவிர வெளியில அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுது. ஸோ இது வந்து யூசர் கொடுக்கணும்ன்ற விஷயம் இல்லை, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபீச்சர் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் ஆகிக்க எப்படி அதை ஒரு அடிஷனல் ஃபீச்சர் மாதிரி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இது வந்து யூசர் செய்ய வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, இது அப்ளிகேஷனாகவே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டெவலப்பர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ண போகிற விஷயமா இருக்கும் அந்த யூசருக்கு தேவையான டேட்டா. அண்ணா, எங்களுக்கு எங்களோட ஐடி டீச்சர் சொன்னாங்க மொரட்டுவ யூனிவர்சிட்டியில போட்டி நடக்கும், 26 நடக்கும் இந்த மாசம் உண்டு. அங்கயா நடக்கும்?
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஓகே சாரி, உங்களுக்கு அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நான் எண்டில் மீட்டிங் சொல்லுவேன். 26 வந்து இன் பர்சனா யூனிவர்சிட்டியில் காம்படிஷன். ஃபைனல் ரவுண்ட் தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்கலாக நடக்கும் ஏப்ரல் 26. அதுக்கு முதல் டேட்டா சயின்ஸ் சேலஞ்ச், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஏப்ரல் 15 உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை தருவாங்க. அதுக்கு முதல் நாங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செய்யறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து லேங் ஃப்ளோ. ஸோ அதை பற்றி எல்லாருக்கும் ஒரு செஷன், எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லா அதை பற்றி நாலேஜ் இருக்கணும்ன்றக்காண்டி அதை பற்றி ஒரு செஷன் வர ஏப்ரல் 15 செஞ்சுட்டு தென் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். அந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்த பிறகு ஃபைனல் வந்து தான் ஏப்ரல் 26 யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவால நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்ப எங்கட ஸ்கூல்லயா நடக்கும்? ஸோ அது விர்ச்சுவலா ஆன்லைனா நடக்கும். நாங்கள் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 15 உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். அப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் அது வந்து நாட் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். லைக் கொஸ்டின் வந்து என்னென்னா, ஸ்கூல் செஷன் இங்கிலீஷ்ல வில் நாட் த ஸ்கூல் செஷன் பி டன் இன் இங்கிலீஷ்? இல்ல, இங்கிலீஷ்ல செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணல நினைக்கிறேன் இல்லையா? ஒன்லி சிங்களம் அண்ட் தமிழ், தமிழா கண்டக்ட் பண்ணிடும். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சானியன் ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கு, தெரியுதா அந்த கியூஆர் கோட்? எஸ். அந்த பொல்ல நீங்க போடலாம். சாரி, அந்த ஃபோரம்ல நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு இன்றைக்கு ப்ராப்ளம் செட் ரிலீஸ் பண்ணுறது இருந்தது. பட் அந்த லேங் ஃப்ளோ பிளாட்ஃபார்மை பற்றி ஒரு செஷன் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ப்ராப்ளம் செட்டை ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். ஸோ அது வந்து வார ஏப்ரல் 15, அதாவது டியூஸ்டே நடக்கும், வார டியூஸ்டே. ஸோ அதை பற்றின அப்டேட் அப்கமிங் டேஸில் வேணும். தென் ஃபைனல் வந்து பிசிக்கலா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவால ஏப்ரல் 26 நடக்கும். அதே நேரம் அதுக்கான அந்த காம்படிஷனான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கேஷ் ப்ரைஸஸ் காம்படிஷனை கம்ப்ளீட் பண்ணாக்க, சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணாக்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்கு மெண்டர் அசைன், உங்களோட குரூப்ஸுக்கு மெண்டர் அசைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ சில பேர் மெண்டர் கண்டக்ட் பண்ணி குரூப்பும் கிரியேட் பண்ணி இருப்பாங்க. பட் அதே நேரம் சில பேர் மெண்டர் இன்னும் கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு மெண்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். நாங்கள் அதையும் அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் தயங்காமல் சொல்லலாம், கேட்கலாம். இல்லாட்டி நாங்கள் இந்த செஷனை என் பண்ணுவோம். அண்ணா நாளைக்கு ஜூம் மீட்டிங் இருக்கா? ஏப்ரல் 15 தான் அடுத்த லேங் ஃப்ளோ பற்றின செஷன். ஓகே. மொரட்டு எந்த இடத்துல இருக்கு? ஓகே, மொரட்டு வந்து நீங்கள் கூகுள் மேப்ல யூஸ் பண்றீங்களா? கூகுள் மேப்ல போட்டால் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? மன்னார். ஓகே, மன்னார்னா நீங்கள் கலம்பு ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா
கிளம்பு தான் மோஸ்ட்லி வருவீங்க. பஸ்ல கிளம்பு வந்த பிறகு நீங்க அங்கிருந்து 100 அல்லது 101 பஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்பத்து ஜங்ஷன்ல இறக்குவாங்க. ஸோ அங்க இருந்து நீங்க மொரட்டுவைக்கு அதுல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மொரட்டுவை எங்க இருக்கு. ஓ நீங்க கூகுள் மேப்பையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் வி நீட் டு ஸ்டடி ஒன்லி திஸ் ஓ மோ. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் தான். இந்த எல்லா டாப்பிக்கையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் அந்த ஏஜென்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதால அது போகிறதுக்கு முதல் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரியணும்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டா ஓகே. இது சம்பந்தமா இன்னும் அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து அடுத்த ஒர்க் ஷாப்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்களே உங்களுக்கு போதுமா இருக்கும். ஒர்க் ஷாப்பில் சொல்கிற விஷயங்களே வந்து உங்களுக்கு காம்படிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு போதுமா இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்னும் விளக்கம் இன்னும் பெட்டராக தேவையாண்டா உங்களுக்கு மென்டர்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. மென்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணி கொள்வாங்க இந்த லேர்னிங் மெட்டீரியல். ஸோ நீங்கள் மென்டர்ஸில் தாராளமாக இது விஷயங்களை கம்ப்யூட்டர் விஷயமான விஷயங்களை காய்ச்சிக்கொள்ளலாம் ஒன்ஸ் உங்களுக்கு மென்டர்ஸ் எல்லாம் அசைன் பண்ண போகிறோம். அண்ணா மீட்டிங் முடிஞ்சா? சாரி. ஓகே, உங்களுக்கு லேங்க்ஃப்ளோ செஷன் பற்றின செஷன் ஏப்ரல் 15 நடக்கும். அதுக்கிடையில நடக்கிற செஷன்ஸுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான நோட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். நீங்க அதை வச்சு ஜாயின் பண்ணலாம். உங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஷேர் ஆகக்கூடிய விஷயங்கள் அதை நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி குரூப்ல ஓகே. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் திரும்ப சொல்றேன். உங்களோட ப்ராப்ளம் செட் வந்து ஏப்ரல் 15 ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல் லேங்க்ஃப்ளோ பற்றி ஒரு செஷன் நடக்கும். அதே நேரம் ஏப்ரல் 26 உங்களுக்கு ஃபைனல்ஸ் நடக்கும். அது பிசிக்கலாக நடக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவில். அண்ட் தென் உங்களுக்கு இப்போதைக்கு மெண்டர்ஸ் அசைன் பண்ணி கொண்டு இருக்காங்க. சில பேர் மெண்டர்ஸ் உங்களை கண்டக்ட் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்களுக்கும் மெண்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அசைன் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கு அது மெண்டர்ஸ் உங்களோட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. கொஸ்டின் ஓகே, வேற கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ இதோட செஷனை ரெஃபர் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் எஸ்பெஷலி சானியன், தேங்க்யூ ஃபார் இந்த செஷனை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஆல் த பெஸ்ட் காய்ஸ். எல்லாரும் நல்லா காம்படிஷனை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.